Hello students, NEET 2019 question paper discussion இருக்கும். ஸோ நம்ம செஷனில் பார்க்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த QR கோடில் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அங்கே கிடைக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேருந்து நம்மளோட நோட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் அனதர் திங் நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறத கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ரைட் நவ் அட்மிஷன் வந்து ப்ராசஸில் இருக்குது. அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4275 அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நமக்கு 19574 இருக்குது. இந்த ஆஃப்லைன்ல இந்த பிரைஸுக்கு உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸ் கவர் ஆயிரும் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் கவர் ஆயிரும் அண்ட் ஆல்சோ நமக்கு டேப்மே இது கூட சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த கோர்ஸை பத்தினா சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும் அண்ட் ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஒரு பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப்ஸ் இருக்கும், பயங்கரமான எக்கச்சக்கமான நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்விங்ஸ் இருக்கும். இதை கூட சேர்ந்து உங்களுக்கு ஆஃப்டர் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸுமே இந்த கோர்ஸோட சேர்ந்து வந்துடும். அண்ட் XPL 10 அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் பிரைஸ்ல இந்த கோர்ஸை உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அனதர் திங், இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தேவைப்படுச்சுன்னா போர்டில் தெரியுற 8129000700 நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ கோர்ஸை பத்தின டீடைல்ஸும் இல்லை ஃபீஸை பத்தின டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம், ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம், ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ தட் யூ கேன் என்ஷூர் அவர் குவாலிட்டி. ஸோ எங்களோட குவாலிட்டி நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். எங்களோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உங்கள் பல்ஸுக்கு நாங்கள் இருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ உங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 7 டேஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் 26th அன்னைக்கு கம்மிங் 26th அன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அனதர் திங், XPL ஆஃப்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா March 27th அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நம்ம 12th முடிச்சுட்டு நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து March 27th அன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த கோர்ஸோட ஃபீஸ் 10,000ல அவைலபிளா இருக்கு. பிளஸ் GST உங்களுக்கு இங்க வரும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த கோர்ஸுக்குமே நமக்கு வந்து ஆப்டா இருக்கும். ஸோ அண்ட் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் பக்கமா இருக்கும் நீங்க அந்த சென்டர்ஸ்ல வந்து உங்களோட அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் என்ரோல் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 8129000700 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணிட்டு உங்களோட சீட்ஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் அனதர் திங், லாஸ்ட் இயர்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண ஒரு ப்ரௌடான மூமெண்ட், ஒரு அச்சீவ்மெண்ட். இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, இட்ஸ் an achievement. ஸோ அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து மெடிக்கல் சீட்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது இவங்களோட போட்டோஸ்ல லிஸ்ட்ல இருந்து உங்களோட போட்டோஸ் நெக்ஸ்ட் இயர்ல வரணும். அண்ட் இது நமக்கு கான்டாக்ட் நம்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 8129000700 அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களோட சீட்ஸ் வந்து நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அனதர் திங், நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a block of mass M is suspended by a long wire of a length L, the length of a wire becomes L into L. So உங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வயர் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன மீனிங்னா அதை வந்து தொங்க விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இந்த வயர் மேல நமக்கு வந்து ஆப்வியஸா வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வயரோட மாஸ் வந்து கேபிட்டல் இருந்துச்சுன்னா mg அப்படின்ற அளவுக்கு வந்து கீழே வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ தட் என்ன செய்யணும்னா இந்த வயர் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பெண்டிங் நேச்சர் கொடுத்து இந்த மாதிரி அது வளைஞ்சு கொடுத்துரும். சரிங்களா? அப்படி வளையும் போது அது கொஞ்சம் ப்ரொலாங் ஆகும். ஓகே, ஸோ கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது எல் அப்படின்ற லென்த் வரைக்கும், ஸ்மால் எல் அப்படின்ற லென்த் வரைக்கும் அது வந்து ப்ரொலாங் ஆகும். சரி, ஒரிஜினல் அதோட லென்த் வந்து கேபிட்டலா இருக்கட்டும், கொஞ்சம் ப்ரொலாங் ஆன லென்த் வந்து நமக்கு ஸ்மால் எல்லாம் இருக்கட்டும். ஸோ த எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த எக்ஸ்டென்ஷன் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு எவ்வளவு ஸ்டோரா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி we can know about energy density அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு, எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா half into stress into strain. ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சாலிட்ஸ் அப்படின்ற சாப்டர்ஸ்ல நமக்கு இந்த கான்செப்ட் இருக்கு. அட்லீஸ்ட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா half into stress into strain எழுதிக்கலாம். இதுல நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் force divided by area.
ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் என்னவா இருக்க போகுதுன்னா mg அப்படின்றது நமக்கு வந்து ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. நம்ம பாத்தீங்கன்னா இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஓகே, சோ a போட்டுக்கலாம் இன்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபிராக்ஷனல் சேஞ்ச் தான் நமக்கு ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஃபிராக்ஷனல் சேஞ்ச் நம்ம ஃபிராக்ஷனல் சேஞ்ச் நம்ம ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஃபிராக்ஷன்ஸ் நம்ம ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ அதோட ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் இன் எல் டிவைட் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, சேஞ்ச் அதாவது இந்த ஹோல் லென்த் எவ்வளவு தூரம் லென்த் நமக்கு எலாங்கேட் டிவைட் பை ஒரிஜினல் லென்த்ன்றது ஸ்ட்ரெயினுக்குண்டான ஃபார்முலாஸ். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிவைட் பை வால்யூம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த வயரோட வால்யூம் தான் நமக்கு கேட்டிருக்கு. வயரோட வால்யூம் தான் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ வயரோட லென்த் நமக்கு எல், அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா நமக்கு ஏவா இருந்துச்சுன்னா வால்யூம் அஸ்யூஷுவல் என்ன செய்ய போறோம்? லென்த் இன்டூ ஏரியா நம்ம எழுதிக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு கேன்சல் பண்ண முடியும். எல் இன்டூ எல், எல் இன்டூ ஏ அண்ட் ஏ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் டேர்ம்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும். எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு half into mg into so the small அப்படின்றது சேஞ்ச் இன் லென்த் தான். சேஞ்ச் இன் லென்த் அப்படின்றது எவ்வளவு தூரம் அது ப்ரொலாங் ஆயிருக்கு அப்படின்றது ஸ்மால் எல் அப்படின்ற அளவுக்கு வந்து ப்ரொலாங் ஆயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஆன்சர். அண்ட் half into mg l அப்படின்றது நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A mass m is attached to a thin wire and whirling in a vertical circle. The wire is mostly likely to break when. இப்போ நமக்கு வந்து ஒரு கயிறை நம்ம ஒரு வெர்டிகலாவோ ஹரிசானலாவோ வந்து கட்டி தொங்கு விட்டு இது பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? சுத்த போறோம். அப்படி சுத்தும் பொழுது என்ன நடக்கும்? எந்த பாயிண்ட்ல வந்து அது பிரேக் ஆகும் அப்படின்றது நமக்கு வந்து கொஸ்டின். எந்த பாயிண்ட்ல வந்து அது பிரேக் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு மாஸ் இஸ் அட்டாச்ட் டு thin wire and whirl in a vertical circles. The wire is most likely to break. ஸோ நமக்கு வந்து பர்டிகுலர் இங்க நம்ம ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து லோவஸ்ட் பாயிண்ட், இது வந்து நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட். இது நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ லோவஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது அந்த கயிறு நம்ம இப்படி சுத்துறோம். ஓகே, ஸோ மேலே வச்சு ஒரு கயிறுல ஒரு கல்லை கட்டி நம்ம இந்த மாதிரி ஹரிசானலா சுத்துறோம். இப்போ இதே இந்த மாதிரி நம்ம சுத்துறோம்னா நம்ம ஒரு ராட்ன மாதிரி நம்ம சுத்துச்சோம்னா அது வந்து வெர்டிகல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெர்டிகல் சர்க்கிள் வர மாதிரி நமக்கு அந்த ஒரு கைத்துல கல்லை கட்டி நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். எந்த பாயிண்ட்ல அது பிரேக் ஆகும், மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு அப்படின்றது கொஸ்டின். இப்போ நம்ம கீழே பாத்தீங்கன்னா இப்போ இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்போ இந்த பொசிஷன் பார்த்தோம்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்த்துடலாம். இந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா அட் லோவஸ்ட் பாயிண்ட்ல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. அந்த கல்லு மேல கீழே பூமி இழுத்துக்கிட்டு இருக்குமா, கிராவிட்டி வந்து கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளாக் அந்த ஸ்டோனோட மாஸ் வந்து நமக்கு எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்ன செஞ்சுக்கலாம்? ஸ்மால் எம்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்மால் எம்ஜி அப்படின்ற அளவுக்கு கீழே வந்து கிராவிட்டி கீழே புல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த டென்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல ஒன்று இருக்கும். அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு ஃபோர்ஸுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ லிட்டரல் என்ன செஞ்சுக்கலாம்னா சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் பேலன்ஸ்ட் பை சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் சொல்லலாம். அப்போ is equal to centripetal force நம்ம ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஓகே, ரேடியலி இன்வர்ட் ஃபோர்ஸ் நம்ம பாசிட்டிவ் எழுத போறோம். ரேடியலி இன்வர்ட் ஃபோர்ஸ் நம்ம பாசிட்டிவ் எடுக்க போறோம். ரேடியல் அவுட்வர்ட் ஃபோர்ஸ் நம்ம நெகட்டிவ் எடுக்க போறோம். ரேடியலி இன்வர்ட் ஃபோர்ஸ் நம்ம டென்ஷன் மைனஸ் mg எழுதிக்கலாமா? சோ அப்படி இல்லாட்டினா டென்ஷன் will be equal to mv square divided by r plus mg எழுதிக்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த கேஸ்ல பாருங்க எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல இருக்கும். சோ இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல மேல உச்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு mg. அது இல்லாம நமக்கு வந்து டென்ஷனுமே இதுல வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு t. இப்போ நமக்கு வந்து அதே மாதிரி அட் ஹை பாயிண்ட் எழுதிடலாம். அட் ஹை பாயிண்ட் sum of all forces is the net force is balanced by centripetal force. இது நமக்கு வந்து கீ லைன். அப்ப வந்து is equal to போட்டு mv square divided by r னு எழுதிக்கலாம். அண்ட் at at இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரிபியூட்டல் கீழ ரேடியல் இன்வர்ட் ஃபோர்ஸ் நம்ம பாசிட்டிவ் எழுத போறோம். அதனால என்ன செய்ய போறோம் பாருங்க, t நமக்கு ரேடியல் இன்வர்டா இருக்கு, டென்ஷன் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு ரேடியல் இன்வர்டா இருக்கு. சோ என்ன செஞ்சுக்கலாம்? t plus mg னு எழுதிக்கலாம். அப்ப நமக்கு இதுல இருந்து டென்ஷன் மட்டும் பார்க்கும்போது mv square divided by r minus mg னு எழுதிக்கலாம். ஆப்வியஸா இப்போ நமக்கு இந்த ரெண்டு டென்ஷனையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு டென்ஷன்ல எந்த டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் டென்ஷன் நமக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா mg வந்து இதுல ஆட் ஆயிருக்கு, இதுல வந்து மைனஸ் ஆயிருக்கு. அப்போ ஆப்வியஸா ஒரு கல்லு வந்து லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது தான் அது வந்து அருந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரிங்களா? சோ the mass is at lowest point. அப்படின்னா மாஸ் அந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும்போது அது பிரேக் ஆகிறதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन, ionized hydrogen atoms and alpha particles with the same momenta enters perpendicularly at a constant field. Okay, so நமக்கு வந்து constant field நமக்கு வந்து இது வந்து நமக்கு constant field என்னது? magnetic field, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இதுல வந்து ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியஸ் பாத். ஓகே, இதுல வந்து நமக்கு ஒரு சார்ஜ் நம்ம உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா, ஒரு சார்ஜ் நம்ம வெர்டிகலா ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இது என்ன செய்யும்? இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் பார்த்தா அதை வந்து டேக் ஓவர் பண்ணும். ஸோ எந்த பார்ட்டிகளுக்கு அதிகமான ரேடியஸ், எந்த பார்ட்டிகளுக்கு அதிகமான ரேடியஸ், அந்த ரேடியஸோட ரேஷியோ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இதுல
ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு சார்ஜ் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபோர்ஸ் வில் பி பேலன்ஸ்ட் பை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கரெக்டா? ஸோ சென்ட்ரிபிட்டல் இஸ் ஈக்குவல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அஸ் யூஷுவல். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் போட்டுருங்க இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் டிவைடட் பை r. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நமக்கு பெர்பெண்டிகுலர் சார்ஜ் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃபோர்ஸோட நேச்சர் நம்ம f is equal to q vb ன்னு எழுதலாம். QVB ன்னு எழுதலாம். அந்த ஃபோர்ஸ் நம்ம QVB sin θ ன்னு எழுதுவோம். ஸோ sin θ நம்ம 90 டிகிரி இருக்கனால நம்ம 1 எடுத்துக்கலாம். ஸோ QVB மட்டும் எழுதிக்கலாம். ஸோ QVB ன்னு எழுதிக்கலாம். அண்ட் வெலாசிட்டி நமக்கு ஒரு வெலாசிட்டி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ QB இஸ் ஈக்குவல் டு mv டிவைட் பை r. நமக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சார்ஜுக்கும் ரேடியஸ்க்கும் நமக்கு இடையில ரிலேஷன் தேவை. ஸோ சார்ஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ன்னு எழுதிக்கலாமா? சார்ஜ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. இப்போ நமக்கு அதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இன்னொரு கதைக்கு நான் சொல்றேன். அந்த கதையில யாரு என்ன சொல்ல போறாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு பார்ட்டிகல், ஒன்னு வந்து ஹைட்ரஜன், இன்னொன்னு வந்து ஆல்பா பார்ட்டிகல். ஹைட்ரஜன் நமக்கு எத்தனை சார்ஜ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு சார்ஜ், ஒரே ஒரு பாசிட்டிவ். ஆல்பா பார்ட்டிகல் நமக்கு வந்து 2 பாசிட்டிவ் 2 பிளஸ் இருக்க போகுது. சரிங்களா? 2 பிளஸ் இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, charge of hydrogen is equal to charge of proton is equal to q. Charge of alpha particle is equal to charge of 2 proton and நமக்கு 2q ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க, ரெண்டுக்குமே நம்ம இப்போ ரேஷியோ எடுத்து போடுவோமா? இப்போ நம்ம ரேஷியோ எடுத்து போடுவோமா? இப்போ ரேஷியோ எடுத்து போட்டோம்னா r of hydrogen divided by r of alpha will be equal to charge of alpha divided by charge of hydrogen எழுதலாமா? Charge of alpha particle divided by charge of hydrogen atom எழுதிக்கலாமா? ionized hydrogen atom எழுதிக்கலாமா? ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தோம்னா charge of alpha particle பாத்தீங்கன்னா நமக்கு 2q divided by q. ரைட்? சோ நமக்கு வந்து 2 divided by 1 கிடைக்கும். சோ 2:1 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் A will be the correct option. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A body A of mass 4m moving with a speed of u collides with another body of a B of mass 2m at rest. The collision is head-on and elastic in nature. After the collisions, the fraction change energy of a lost by the colliding particle A. இப்போ இதுக்கு நமக்கு ஜெனரல் ஃபார்முலா லெட்டர் என்ன கேட்டாங்கன்னா எவ்வளவு தூரம் நமக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஃபிராக்ஷனல் எனர்ஜி லாஸ் எழுதிக்கலாமா? சோ நமக்கு என்ன சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி, ஒரிஜினல் கைனடிக் எனர்ஜி will be equal to, we are having some formula, ஸ்டாண்டர்டான ஃபார்முலா 4 into m1 m2 divided by m1 plus m2 the whole square. இப்போ நமக்கு 4 into m1 என்றது என்னது நமக்கு 4m, m2 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறுமனே m தான். ஓகே, 2m, m2 நமக்கு வந்து 4m, m2 நமக்கு வந்து 2m divided by m1 plus m1. so 4m plus 2m, 4m plus 2m the whole square. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை ஒரிஜினல் எனர்ஜி, அதாவது ஃபிராக்ஷன் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி will be equal to 4 4s are 16, 16 2s are 32 m square divided by 4 plus 2 6 square 36 m square. so m square cancel பண்ணிடலாம். and remaining இதுக்கு நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா we will be getting 8 divided by 9. so 8 divided by 9 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் B will be the correct option. next question பாருங்க. In a double slit experiment, when light of wavelength 400 nanometers, when light of wavelength lambda 400 nanometers was used, the angular width of the first minima. Okay, so angular Young's double slit experiment தானே. so நமக்கு வந்து first minimum on a screen placed 1 meter. okay, 1 meterல நமக்கு வந்து first minima create ஆயிருக்கு, was found to be 0.2 degree. okay, what will be the angular width of the first minimum if the entire experiment is immersed in water? so listen, இங்க பாருங்க, இப்போ என்ன செய்ய போறோம் பாருங்க. இது நமக்கு வந்து Young's double slit experiment. first of all நமக்கு வந்து அந்த angular experiment apparatus angular width இருக்கு இல்லையா? so angular width கண்டுபிடிக்கிறதுக்கு we are having some formula. so இதுதான் நமக்கு angular width theta இருந்துச்சுன்னா இது நமக்கு beta ன்னு எழுதிக்கலாம். so இது நமக்கு வந்து d ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? so theta will be equal to beta divided by okay, so theta is equal to beta divided by d ன்னு எழுதிக்கலாம். எங்க நமக்கு ஏர் மீடியத்துல இதே நமக்கு வந்து இந்த வாட்டர்ல நம்ம இம்மர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் we have to add some refractant index மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். in water theta will be equal to beta divided by mu d ன்னு எழுதிக்கலாம். சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம பாக்கும்போது அது ஏர் மீடியத்துல எவ்வளவு ஆங்குலர் வித்ல இருக்குன்றதை நம்ம ரிலேட் பண்ணுது. டிவைட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம டிவைட் பண்ணனும். ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கலாம்னா இதுல இருந்து theta will be equal to theta at air, இது நமக்கு வந்து in water divided by
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தீட்டா அதாவது ஆங்குலர் வித் இன் ஏர்ல எவ்வளவு இருக்க போகுதுன்னா 0.2 டிகிரி இருக்க போகுது. 0.2 டிகிரி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்னா 4/3. ஸோ நமக்கு வந்து டிகிரிஸ் தான் இருக்கு, அதனால கன்வெர்ட் பண்ண வேணாம். அவ்வளோனா 3/4 into 0.2. ஓகே, ஸோ 0.12. அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், தீட்டா வாட்டர் வில் பி ஈக்குவல் டு 1.5 0.15 கிடைக்குமா? 0.15 டிகிரி தான். ஸோ 0.15 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் பி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். Okay, so next question பாருங்க. In which of the following devices the eddy current effect is not used? So obviously இந்த question வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கொஸ்டின், நல்லா பாத்துக்கணும். இப்போ இண்டக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ ஆப்வியஸா அந்த எடி கரண்ட் அப்படின்றது நமக்கு எப்பலாம் நம்ம ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எப்பலாம் நமக்கு வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்குதோ அப்போ வந்து ஒரு இன்டியூஸ்ட் கரண்ட் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதில் நமக்கு கிரியேட் ஆகுறது நமக்கு வந்து ஒரு இன்டியூஸ்ட் EMF கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த இன்டியூஸ்ட் EMF கிரியேட் ஆகும்போது நமக்கு மல்டிபிள் ஒரு எனர்ஜி லாஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்போது நமக்கு ரெண்டு சைடு நமக்கு இப்படி ரெண்டு சைடு நம்ம காயில் இருக்க போது பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில். ஆப்வியஸா கரெக்டா? பிரைமரி காயில் அண்ட் செகண்டரி காயில் இருக்க போது இப்போ நமக்கு வந்து இது பிரைமரி காயில், இது நமக்கு செகண்டரி காயில். இப்போ நமக்கு வந்து இப்போ லிட்டரலா இதோட கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காயில உங்களுக்கு ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா செகண்ட் காயில ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகும். இது நமக்கு கான்செப்ட். அப்போ ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த மெட்டீரியல் வந்து பயங்கரமா ஹீட் ஆகும். ஏன் நமக்கு ஹீட் ஆகும்னா டியூ டு எடி கரண்ட். அப்போ எடி கரண்ட் அப்படின்றது வந்து ஒரு சர்ஃபேஸ்ல எப்பலாம் நமக்கு சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் நடக்குதோ அது வந்து இந்த சர்ஃபேஸ்ல, அதாவது இந்த மெட்டல்ல நமக்கு வந்து ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த கரண்ட்னால ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், which is nothing but எடி கரண்ட்னால ஒரு ஹீட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு லேமினேட்டட் ஷீட்ஸை வந்து அதை அலைன் பண்ணிருப்பாங்க. இது அப்படியே இன்னொரு கதை. இப்போ இது எதுல நமக்கு இந்த 4 கதையில இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு இண்டக்ஷன் ஃபர்னஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. இண்டக்ஷன் ஃபர்னஸ் அப்படின்றது நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ். ஓகே, ஸோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பிளேட், மேல வந்து நமக்கு ஒரு பிளேட் இருக்கும். இந்த பிளேட்ல கீழே வந்து நமக்கு வந்து ஒரு காயில் இருக்கும். ஓகே, இந்த காயில் நமக்கு வந்து எப்பலாம் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆகுதோ இந்த பிளேட்லயுமே நமக்கு என்னது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் நமக்கு வந்து கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ஸோ அந்த கரண்ட் இன்டியூஸ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து ஒரு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து குக் பண்ண முடியுது. ஸோ எடி கரண்டோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இண்டக்ஷன் ஃபர்னஸ். அதே மாதிரி மேக்னெட்டிக் பிரேக் நமக்கு வந்து எடி கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் எலக்ட்ரோமேட்டிக் இங்க நம்ம யூஸ் பண்றது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்ஸ். ஓகே, விச் மீன்ஸ் கரண்ட் அதாவது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அது கரண்டா கன்வெர்ட் ஆகணும். கரெக்டா? அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக். ஆனா இங்க இது எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் வந்து இதுவுமே நமக்கு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனன்ட் தான். ஆனா இங்க நம்ம பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அதை ஒபே பண்ணும். ஓகே, இது வந்து என்னது வில் பி ஒர்க்கிங் ஆன் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகே, சோ அது வந்து எடி கரண்டோட கான்செப்ட்ல வராது. சோ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A soap bubble having radius of 1 millimeter is blown from the detergent solutions having a surface tensions. So tension பாத்தீங்கன்னா 2.5 into 10 to the power of -2 nano Newton per meter. The pressure inside the bubble equals to the pressure inside the bubbles equals to the the pressure inside the bubble equals at a point. Okay, so இன்னொரு question, இது வந்து செகண்ட் கான்செப்ட். The pressure inside the bubbles equals at a point is it not below the free surface of the water in conductors taking. So லிட்டரலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இப்போ பபுள்குள்ள நமக்கு எவ்வளவு பிரஷர் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பபுள்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய பிரஷர் பாத்தீங்கன்னா பிரஷர் இன்சைட் பபுள், பிரஷர் இன்சைட் பபுள் எவ்வளவு, வெளியில நமக்கு எவ்வளவு இருக்கு, P0 அப்படின்ற ஒரு சரௌண்டிங்ஸ் நமக்கு பிரஷர் இருக்கும். ஸோ P0 பிளஸ் 40/R. ஸோ நமக்கு வந்து பிரஷருக்குள்ள இருக்கக்கூடிய பிரஷரோட வேல்யூ. இதே மாதிரி அது அந்த ஒரு பர்டிகுலர் இமர்ஸ்ல இருக்கும்போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு என்ன செய்ய போகுது, அதோட பிரஷர் பாயிண்ட் நம்ம அந்த பபுள் உள்ளக்கது அங்க இருக்கும் போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம பிரஷர் பாயிண்ட் எடுக்கும்போது எவ்வளவு ஹைட்ல அதுல இருக்கோ அந்த ஹைட்டுக்குன்னு ஒரு பிரஷர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா அட் சம் ஹைட் பிரஷர் பாயிண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா பிளஸ் ரோ ஜி ஹைட்னு சொல்ல போறோம். ஸோ ரோ ஜி ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க Z0 அப்படின்ற ஒரு ஹைட்ல இருக்கும் போது ஸோ Z0. சரிங்களா? லிட்டரல் என்ன செய்ய போது ரெண்டுமே நமக்கு வந்து சேமா தான் இருக்க போகுது. ரெண்டு பிரஷர் பாயிண்ட் நமக்கு சேமா தான் இருக்க போகுது. அதனால ரெண்டுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்ப P0 பிளஸ் 40/R is equal to P0 பிளஸ் ரோ ஜி Z0. இப்ப நம்ம சிம்பிள் டர்ம்ஸ் P0 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் அகைன் நமக்கு வந்து 40/R is equal to rho g Z0. So Z0 அப்படின்றது நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து below the value of Z0 தான் நம்ம தேவை. The value of Z0 தான் நமக்கு தேவை. So that என்ன செஞ்சுக்கலாம், we can write as Z0 will be equal to 40/40R
into 1 divided by rho g ன்னு எழுதிக்கலாம். ஸோ 4 into tension பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.5 into 2.5 into 10 to the power of minus 2 10 to the power of 2.5 into 10 to the power of minus 2 நமக்கு tension divided by r. r ஓட வேல்யூ நமக்கு வந்து அந்த பபிளோட ரேடியஸ் ஸோ 1 mm ல இருக்கு 1 mm ல இருக்கு. ஸோ 1 into 10 to the power of minus 3 into 1 divided by density நம்ம பார்க்கும்போது ஸோ டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 to the power of 3 10 to the power of 3 and g ஓட வேல்யூ இட்ஸ் ஆக்சுவல் நமக்கு வந்து 10. ஸோ எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த 10 to the power of 3 இந்த 10 to the இங்கே minus 3 இங்கே plus 3 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் அகைன் நமக்கு இது மேலே கொண்டு வரும்பொழுது 4 into 10 ஓகே 4 into 2.5 10. ஸோ 10 into 10 to the power of minus 2 into 10 to the power of minus 1. ஸோ ஆப்வியஸாக வந்து இது 10 to the power of minus 2 இந்த 10 to the power of minus 2 நம்ம வெறும் என்ன செஞ்சுக்கலாம் சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் எழுதிக்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் C will be the correct. So 1 cm டெப்த்ல வந்து அது இருக்கும். 1 cm டெப்த்ல வந்து அந்த பபிள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which color of the light has a longest wavelength? So longest wavelength அப்படின்றது நமக்கு வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நமக்கு இது எந்த ரெட்டுக்கு தான். அதனால தான் நமக்கு வந்து தூரத்துல அந்த கலர் இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியும். நம்ம சிக்னல்ஸ்ல வந்து ரெட் கலர் தான் நமக்கு ஸ்டாப் நிறுத்தணும் அப்படின்னா ரெட் கலர் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. டிராபிக் சிக்னல்ஸ்லயுமே ரெட் கலர் வந்து நமக்கு அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே நமக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிருப்பாங்க. காரணம் வந்து அதுக்கு அதிகமான வேவ்லென்த் இருக்கு. ஆப்ஷன் ஏ will be the கரெக்டான ஆப்ஷன். The disk of radius 2 meter and mass a disk of radius 2 meter and mass 100 kg rolls on a horizontal 4. Its center of mass has a speed of 20 centimeter per second. Okay, so how much work is needed to stop it? How much work is needed to stop it? அப்ப நமக்கு work done அப்படின்றது work energy தியரத்துல இருந்து இந்த क्वेश्चंस இருக்கு. So work done will be equal to change in kinetic energy. Change in kinetic energy அப்படின்றது வந்து initial kinetic energy minus final kinetic energy minus initial kinetic energy. So final kinetic energy minus initial kinetic energy. இப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் how much work is needed to stop it அப்படின்னா என்ன மீனிங்னா நிறுத்த போறோம். அப்ப ஃபைனலா நமக்கு வந்து velocity 0 இருக்க போகுது. ஃபைனலா நமக்கு வந்து velocity வந்து நமக்கு 0 இருக்க போகுது. அதனால what we can write is 0 minus initial kinetic energy. இப்போ நமக்கு initial kinetic energy மட்டும் எழுதினா போதும். So change in momentum, work done is nothing but change in kinetic energy. Work done is nothing but change in kinetic energy. இந்த change in kinetic energy நம்ம half into minus போட்டுடலாம். இப்போ நமக்கு ரெண்டு விதமான kinetic energy நம்ம எழுதணும். ஓகே, we are having two types of velocities. ஒன்னு வந்து translateral motion and வந்து இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது rotational motion velocity நமக்கு ரெண்டுமே நமக்கு இருக்கு. அப்ப என்ன செஞ்சுக்கோம்னா half into mv square plus half into I omega square எழுதலாம். ஓகே, so I omega square, that's it. இப்போ நமக்கு எல்லா வேல்யூமே நமக்கு தெரியுமானா ஆப்வியஸா நமக்கு வந்து எல்லா வேல்யூமே நமக்கு தெரியும். ஸோ உள்ளக்க நம்ம வேல்யூமே உள்ளக்க இன்க்ளூட் பண்ண மாட்டும் போது half into மாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 kg 10 to the power of 2 into and v square நமக்கு velocity இதுதான் நமக்கு வந்து velocity. ஓகே, ஸோ இதை எப்படி கூட எழுதலாம் பார்த்தீங்கன்னா v is equal to 20 into 10 to the power of minus 2 meter per second எழுதலாம். ஓகே, which means நமக்கு வந்து 0.2 கூட அதை எழுதிக்கலாம். ஓகே, 0.2 எழுதலாம். 0.2 the whole square எழுதலாம். plus half into இந்த i க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா mr square divided by 2 எழுதலாமா? mr square divided by 2 எழுதலாம். சோ இங்க நம்ம பாத்தீங்கன்னா m அப்படின்றது நமக்கு வந்து 100 kg 10 to the power of 2 divided by 10 to the power of r அப்படினு சொல்லி பாக்கும்போது radius 2 meter mr square divided by mr square divided by 2. okay, so and another thing board மறைச்சிடுச்சா? okay, just பாத்துக்கோங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க and okay கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. and another thing mr square by இந்த ஒமேகா ஸ்கொயர் மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? நமக்கு ஒமேகா ஸ்கொயர் நமக்கு தெரியாது. சோ ஒமேகா ஸ்கொயர் மட்டும் நம்ம தனியா கண்டுபிடிச்சிடலாம். சோ ஒமேகா will be is equal to omega is equal to okay omega is equal to v square divided by r. v square divided by r. So the v square அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 0.2 தானே. சோ நமக்கு 0.2 into 0.2 divided by r அப்படின்றது வந்து அந்த டிஸ்கோட ரேடியஸ் நமக்கு வந்து 2 மீட்டர். சரிங்களா? சோ 0.1 into 0.2 அப்படிலட்ட 2 into 10 to the power of minus 2 obviously. சரிங்களா? சோ நமக்கு ஒமேகாக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா 2 into 10 to the power of minus 2 the whole square அப்படினு எழுதிக்கலாம். சோ எல்லாத்தையுமே உள்ளக்க நமக்கு 2 into 10 to the power of minus 2 the whole square. So எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா what we will be getting na
work done will be equal to change in kinetic energy. Okay, so and again minus of so இது எல்லாத்தையுமே listen. So 10 square into 2 into 2 into 10 to the power of minus 1 ன்னு எழுதலாம். அப்போ 4 into 10 to the power of minus 2 ன்னு எழுதலாம். 4 into 10 to the power of minus 4 ன்னு எழுதிக்கலாம். minus 2 ன்னு எழுதலாம். Okay, so divided by 2 plus and half into plus 10 to the power of 10 square into, so இது ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். and இந்த 2 கேன்சல் பண்ணலாம் மறுபடியும். Okay, so நமக்கு 10 square into 2 into 4 into 10 to the power of minus 4. 4 into 10 to the power of minus 4. Okay, so இதெல்லாத்தையும் நான் ரெடியூஸ் பண்ண போறோம். 2. Okay, so நமக்கு வந்து இது கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் ஆஃப் 2 plus, so 2 plus சாரி கைஸ், ஒரே ஒரு நிமிஷம். சம்மர் மிஸ்டேக். நான் மறுபடியும் இந்த கால்குலேஷன் மட்டும் நான் மறுபடியும் போடுறேன். ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம மறுபடியும் சால்வ் பண்ணலாம். லிசன், இங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ஒர்க் டன் அப்படின்றது நமக்கு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம். இந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி நமக்கு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு வந்து 0 போகும். ஏன்னா நமக்கு ஸ்டாப் ஆகிற போது. ஸோ மைனஸ் கே இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த கைனடிக் எனர்ஜி இஸ் a combination of நமக்கு ரெண்டு வெலாசிட்டி இந்த பாடி நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால we have to take half into mv square plus half into I omega square எழுதலாம். ஓகே, ஸோ மைனஸ் 1 divided by mv square plus half into I அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது mr square divided by 2 எழுதலாம். ஏன்னா ஐயோட வேல்யூ நமக்கு வந்து mr square. ஒமேகா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு v divided by r. அப்போ நமக்கு வந்து v square divided by r square எழுதலாமா? சரிங்களா? ஸோ மைனஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா இதில் எதெல்லாம் காமன் எழுதலாம்னா இந்த half mv ஸ்கொயர் நம்ம காமனை வெளியில் எடுத்துடலாம். half mv ஸ்கொயர் நம்ம காமனை வெளியிடலாம். ஸோ half mv ஸ்கொயர் நம்ம காமனை வெளியில் எடுத்துட்டோம்னா ஆப்வியஸாக நமக்கு மைனஸில் இருக்கும். அண்டு பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் கிடைக்குமா? 1 ப்ளஸ் half mv ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா v ஸ்கொயர் டிவைடட் பை r. v ஸ்கொயர் டிவைடட் பை r அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிசன் இந்த v ஸ்கொயர் அப்படின்றது சென்டர் ஆஃப் மாஸ் ஹாஸ் ஸ்பீட் 20 சென்டிமீட்டர் தானே. இந்த 20 சென்டிமீட்டர் நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 0.2 அப்படின்னு எழுதலாமா? 0.2 மீட்டர் பர் செகண்ட் எழுதியிருந்தோம். கரெக்டா? ஸோ இது வந்து 0.2 மீட்டர் பர் செகண்ட் எழுதியிருந்தோம். அப்போ வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.2 the whole square divided by r. r அப்படின்றது அந்த டிஸ்கோட ரேடியஸ், அப்புறம் 2 மீட்டர். ஓகே, ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை எப்படி கூட எழுதலாம் பார்த்தீங்கன்னா 2 into 10 to the power of minus 1 the whole square divided by 2 எழுதலாம். அண்ட் அகைன் என்ன செஞ்சுக்கலாம்னா 4 into 10 to the power of minus 2 divided by 2 அப்படின்னா 2 போட்டலாம். ஸோ 2 into 10 to the power of minus 2 எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ 2 into 10 to the power of minus 2 எழுதிக்கலாம். ஆர் எல்ஸ் 2 divided by 10 100 அப்படின்னா 1 divided by, ஓகே, ஸோ four to the power of minus 2 divided by 2, 2 into 10 to the power of minus 2, and again நமக்கு வந்து 2 divided by 10 to the power of 10 square எழுதலாம். ஸோ நமக்கு 100 எழுதிக்கலாம். 1 divided by 15 எழுதிக்கலாமா? 1 divided by 15. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 divided by 15. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 divided by 15. அப்போ ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றது ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக 1 divided by, இங்கே ஆர் ஸ்கொயர் வேற இருக்குங்களா? ஸோ லிசன், இங்கே என்னெல்லாம் வெளியில் கொண்டு போயிருக்கோம் பாருங்க.
இந்த mr ஸ்கொயர் நம்ம வெளியில கொண்டு போயிருக்கோம், 1/2 நம்ம வெளியில கொண்டு போயிருக்கோம். ஓகே, ஸோ half into mv சாரி mr ஸ்கொயர் இல்ல mv ஸ்கொயர் வெளியில கொண்டு போயிருக்கோம், half வெளியில கொண்டு போயிருக்கோம், m வெளியில கொண்டு போயிருக்கோம், v ஸ்கொயர் நம்ம வெளியில கொண்டு போயிருக்கோம். ஸோ தட் அண்ட் அகைன் ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன் நமக்கு தேவையில்லை ஆப்வியஸா. கரெக்டா? ஸோ என்னன்னா கரெக்ட் தான். ஸோ மைனஸ் 1/2 mv ஸ்கொயர் நம்ம காமன் வெளியே எடுத்துட்டோம்னா 1 பிளஸ், ஸோ நமக்கு இங்க பாருங்க இங்க 1/2 இருக்குங்களா, 1/2 நம்ம வெளியே எடுத்தாச்சு, m நம்ம வெளியில எடுத்தாச்சு, பேலன்ஸ் வந்து r ஸ்கொயர் இருக்கு இன்டூ v ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த v ஸ்கொயர் நம்ம வெளியில எடுத்தாச்சு. கரெக்டா? இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு, r ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டூ 1/r ஸ்கொயர் இருக்கா, அந்த r மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், r ஸ்கொயர் நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் பேலன்ஸ் நமக்கு வந்து 1/2 மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ 1 பிளஸ் 1/2 இருக்குங்களா, half into mv ஸ்கொயர் into mr ஸ்கொயர் டிவைட் பை 2 1/2. சரிங்களா? ஸோ இதை ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா 1/2 mv ஸ்கொயர் 3/2 கிடைக்குமா? ஓகே, ஸோ நமக்கு வந்து 3/2 3/4 கிடைக்கும். இப்போ ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். w will be equal to நம்ம மைனஸ் சிம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஒர்க் டன் அப்படின்றது நமக்கு வந்து லிசன் நம்ம ஸ்பீக்கிங் மேக்னிடியூட் மட்டும் இருக்கும்போது மைனஸ் சிம்பிள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். half into m-ஓட வேல்யூ நமக்கு 100 kg, ஸோ 10 ஸ்கொயர் இன்டூ v ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.2 இன்டூ 10⁻⁻1 the whole ஸ்கொயர் v ஸ்கொயர். சரிங்களா? அண்ட் இன்டூ v ஸ்கொயர் நமக்கு mv ஸ்கொயர் எழுதியாச்சு டிவைட் பை 3/2. சரிங்களா? m எழுதியாச்சு, v ஸ்கொயர். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நமக்கு இதில் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. ஆப்வியஸா நமக்கு வந்து டிவைடட் பை ஓகே, ஸோ 2 இன்டூ 2 10 ஸ்கொயர் இன்டூ 4 இன்டூ 10⁻⁻2 இன்டூ 3. சரிங்களா? ஸோ 2 2 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு 3 ஜூல் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ எப்போ இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அந்த மாதிரி இருக்குதா? ஸோ நமக்கு வந்து 3 ஜூல் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A displacement of particle executing simple harmonic motions is given by so and so நமக்கு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. நமக்கு லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் இந்த y1 இந்த y2 அப்படின்ற ரெண்டு வேவ் எடுத்துக்கலாம். இந்த வேவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேவோட சூப்பர் இம்போசிஷன் வேவா தான் இருக்க போகுது. ஆக்சுவலா அந்த வேவோட நமக்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ரெண்டுமே நமக்கு காமனான ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல இருக்கணும். நமக்கு இது sin θ, இது cos θ இருக்கு. ஸோ cos θ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்னா cos θ will be equal to cos omega t will be equal to sin omega t plus pi/2 ன்ற மாதிரி நமக்கு வந்து மாத்தி எழுத போறோம். சோ pi/2 தான் நம்மளோட ஃபேஸ் டிஃபரன்ஸா இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நமக்கு நார்மல் நம்ம இன்க்ளூட் பண்ற மாதிரி தான். எப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நமக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, சோ a0 அப்படி இருக்கட்டும். இத மட்டும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, சோ நமக்கு which means நமக்கு resultant will be equal to square root of a square plus b square plus 2ab cos pi அப்படின்றது நமக்கு வந்து cos pi/2. கரெக்ட்டா? சோ தட் cos pi/2 னு எழுதிக்கலாம். cos pi/2 ஓட வேல்யூ நமக்கு வந்து 0. அதனால இந்த ஹோல் டைமே நமக்கு 0 ஆயிரும். சோ r will be equal to square root of a square plus b square மட்டும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ ஆப்ஷன் b will be the correct option. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two similar thin equiconvex lenses of focal length f each are kept coaxially in contact with each other such that the focal length of the combinations is f1. So நமக்கு வந்து இங்க பாருங்க நமக்கு வந்து ஒரு ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பக்கத்துல இருக்கு. சோ இதோட இது காம்பினேஷனோட ஃபோக்கல் லென்த் நமக்கு வந்து f1 அப்படின்ற இருக்கு. when the space between the two lenses is filled with glycerin, சோ இப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து எதனால ஃபில் பண்ண வைக்க போறாங்கன்னா கிளிசரினால ஃபில் பண்ண வைக்க போறாங்க. சோ கிளிசரினால நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்க போறாங்க. அப்படி ஃபில் பண்ணி வச்சா கிளிசரின் the ratio of f1 is to f2. so இதோட இப்போ நமக்கு இந்த காம்பினேஷனோட ஃபோக்கல் லென்த் நமக்கு f2. இப்போ இந்த ரெண்டோட ரேஷியோ நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஏர் மீடியத்துல இருந்துச்சுன்னா அதோட ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கும் பாருங்க. 1/f will be equal to refractive index of the lens divided by refractive index of the surroundings minus 1/r1 plus 1/r2. இதுல நமக்கு எந்த சர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இதுல தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைட் இன்சிடென்ட் ஆகும்போது அதனால இந்த r1 எழுதிக்கலாம். அந்த r1 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் r1. ஏன்னா நமக்கு வந்து இன்சிடென்ட் வரக்கூடிய டைரக்ஷன்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பியர் நமக்கு லை ஆகுது. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஸ்பியர் நமக்கு லை ஆகும் போது அது வந்து r2. இது நமக்கு பாத்தீங்கன்னா r2. அந்த r2 அப்படின்றது நமக்கு வந்து மைனஸ் r. சரிங்களா? அப்ப இதன் அடிப்படையில் நம்ம இந்த ஃபார்முலா ரீரைட் பண்ணும்போது μl டிவைட் பை μs. μl அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர் மீடியம் தானே.
அதாவது லென்ஸோட மீடியம். அதனால நமக்கு வெறுமனே நமக்கு மியூ எல் மியூ ஆக்சுவலாக நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸோட லென்ஸ் வந்து 1.5 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 1.5 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3/2. ஸோ 3/2 மைனஸ் 1 1/r1ன்றது நமக்கு வந்து பிளஸ் அண்ட் 1/r1 மைனஸ் r1 கரெக்டா. ஸோ r1 மைனஸ் 1/r1 மைனஸ் 1/r2 1/r1 மைனஸ் 1/r2 r2ஓட வேல்யூ வந்து மைனஸ் r1 கரெக்டா. விச் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 into 2/r அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சுக்கலாமா 1/f is equal to 1/r இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா focal length will be equal to radius of curvature அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா இதை அப்படியே ஒதுக்கி வச்சுக்கிட்டு நமக்கு நெக்ஸ்ட் கால்குலேஷன் போட போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு லென்ஸுமே ஒட்டி இருக்கும்போது அதோட ஓவராலா focal length என்னவா இருக்க போகுதுன்னா 1/f total focal length will be equal to 1/f1 கரெக்டா. இது நமக்கு f1 சொல்லிருக்காங்க. அப்போ total focal length அந்த ஹோல் சிஸ்டத்தோட total focal length 1/f1 is equal to 1/ capital F1. 1/f1 is equal to 1/f plus 1/f. ஏன்னா இந்த ரெண்டு லென்ஸுமே சேமான லென்ஸ் தான். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா 2 into f எழுதிக்கலாம். அந்த f க்கு பதிலா we can also write as r. அப்பனா 2/r எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ செகண்ட் in glycerin medium அந்த மீடியம் பாத்தீங்கன்னா ஒரு கான்கேவ் லென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஆப்வியஸா இது வந்து நமக்கு வந்து ஒரு கான்கேவ் லென்ஸா அது பிஹேவ் பண்ணும். ஒரு கான்கேவ் லென்ஸா இது வந்து பிஹேவ் பண்ணும் கரெக்டா. இங்க இதை மட்டும் பாருங்களேன். இது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்கேவ் லென்ஸ் மாதிரி இருக்கா. அப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லென்ஸ், இது ஒரு லென்ஸ், இது ஒரு லென்ஸ், 3 லென்ஸ் சொல்லலாமா. அப்ப என்ன சொல்லலாம்னா இதை வந்து L1 லென்ஸ் 1 இது நமக்கு லென்ஸ் 2 இது வந்து லென்ஸ் 3 எழுதிக்கலாமா. அப்போ அந்த 3 லென்ஸோட ஃபோக்கஸ் நமக்கு எழுதணும். So 1/f2 is equal to 1/f plus 1/f minus 1/f. ஏன்னா ஏன் மைனஸ் போட்டிருக்கேன், ஏன்னா கான்வெக்ஸ் ரெண்டுமே நமக்கு சேமான ரிஃப்ளெக்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய லென்ஸ். ஆனா கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் நமக்கு ஆப்போசிட் நேச்சர் இருக்கக்கூடிய லென்சஸ். அப்ப நமக்கு இது பாசிட்டிவ், நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு நம்ம பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த் இருக்கும், கான்கேவ் லென்ஸ்க்கு நமக்கு மைனஸ் நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த் இருக்கும். அதனால மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/f2 will be equal to 1/f. அப்படி இல்லாட்டினா f க்கு பதிலா நமக்கு r கூட எழுதிக்கலாம். So that f2 will be equal to r. சரிங்களா. ஸோ இங்க f1 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா f1 is equal to r/2. அப்புறம் ரெண்டுக்கு நம்ம ரேஷியோ எடுத்து போட்டோம்னா f1/f2க்கு நமக்கு ரேஷியோ எடுத்து போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா f1க்கு நமக்கு வந்து r/2 டிவைட் பை இங்க நமக்கு r. அப்போ 1/2 கிடைக்கும். 1/2 தான் நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். ஸோ 1/2 தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் பி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் ஃபில்ட் இன் கண்டெய்னர் could lead to நமக்கு வந்து இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. ஆக்சுவலாக நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அதோட கைனடிக் எனர்ஜியுமே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட கைனடிக் எனர்ஜியுமே இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா. ரைட். So option B will be the correct option. An electron is acceleration through a potential difference of 10 to the power of 10,000 volt. Its de Broglie wavelength is okay. So ஒரே நிமிஷம்.
இந்த கொஸ்டின் பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சிலரேஷன் த்ரூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆஃப் 10 to the power of ஓகே the de Broglie wavelength கொடுத்துருக்காங்க. ஸோ de Broglie wavelength நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, நமக்கு de Broglie wavelength கண்டுபிடிக்கணும். டைரக்டா நம்ம ஃபார்முலா இருக்கு. ஸோ lambda is equal to 12.27 divided by square root of potential difference. இதனால வந்து வோல்டேஜ், இது நமக்கு வந்து வோல்டேஜ், இது வந்து ஆம்ஸ்ட்ராங்ல இருக்கணும். அப்ப lambda will be equal to 12.27 divided by, ஸோ நமக்கு வோல்டேஜ் நம்ம பாத்தீங்கன்னா 10 to the power of 4 இன்டூ இதை வந்து 10 to the power of -10 எழுதலாம். இந்த ஆம்ஸ்ட்ராங் நம்ம 10 to the power of -10 எழுதலாம். லிசன், இந்த ஃபார்முலா நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது ஆம்ஸ்ட்ராங்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஆம்ஸ்ட்ராங்லாம் முக்கியம். மீட்டர்ல நீங்க ஆம்ஸ்ட்ராங் நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்றது நம்மளோட ஜாப். சோ தட் நீங்க ஃபார்முலா எழுதும்போது இந்த ஃபார்முலா இஸ் இந்த 12.27 divided by root v அப்படின்றது நமக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்ல தான் இந்த ஃபார்முலா. ஓகே, மீட்டர் வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம ரீரைட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ lambda will be equal to 12.27 divided by 10 to the power of 2 into 10 to the power of -10. So நம்ம மேல வரும்போது 10 to the power of -12 நமக்கு கிடைக்கும். So obviously நமக்கு வந்து 12.2 into 10 to the power of -12. Option B will be the correct option. Next question. The copper rod of 88 cm and an aluminum rod of unknown length have their increase in length independent of increase in temperature. So listen, இதல keywords மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Independent of increase in temperature. Independent of increase in temperature. இப்போ லிட்டரா பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டோட சேஞ்ச் இன் லென்த்துமே நமக்கு என்னவா இருக்க போகுது, சேமா தான் இருக்க போகுது. ரெண்டோட சேஞ்ச் இன் லென்த்துமே நமக்கு வந்து சேமா தான் இருக்க போகுது. சோ சேஞ்ச் இன் லென்த்தோட நமக்கு ஜெனரலான ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த் இன்டு அதோட alpha value, which means coefficient value, thermal temperature coefficient value of copper into change in temperature. So நமக்கு ரெண்டுமே நம்ம and again நமக்கு அலுமினியத்துக்கு பாத்தீங்கன்னா அலுமினியத்தோட ஒரிஜினலான லென்த், இனிஷியல் லென்த், அலுமினியத்தோட ஒரிஜினலான லென்த். ஓகே, so which means the into காப்பரோட இனிஷியல் வேல்யூ தான் நமக்கு இது into coefficient, thermal coefficient of aluminum Al into change in temperature. So இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து டெல்டி கேன்சல் பண்ணிடலாம் அண்ட் ஒரிஜினல் லென்த். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அலுமினியத்தோட லென்த் தான் நமக்கு தேவை. இந்த அலுமினியத்தோட லென்த் தான் நமக்கு தேவை. ஸோ அலுமினியத்தோட லென்த் நமக்கு தேவை, அது அப்படியே எழுதிடலாம். ஒரிஜினல் லென்த் ஆஃப் அலுமினியம் will be equal to ஒரிஜினல் லென்த் ஆஃப் காப்பர் into coefficient of copper divided by coefficient of aluminum. ஸோ அலுமினியத்தோட ஒரிஜினல் லென்த் நமக்கு 88 சென்டிமீட்டர், அதனால 88 into 10 to the power of -2 into காப்பரோட in coefficient value, which means 1.7 into 10 to the power of -5 divided by aluminum coefficient value நமக்கு 2.2 into 10 to the power of -5. so -5 cancel பண்ணிடலாம். and again இங்க நம்ம இத நம்ம மறுபடியும் இங்க நம்ம ரீரைட் பண்ண இங்க எழுதணும்னா இத மறுபடியும் ரீரைட் பண்ணோம்னா அலுமினியத்தோட இனிஷியல் லென்த் will be equal to 88 into 10 to the power of -2 into 17, அதாவது 17 divided by 22 எழுதுறேன். கீழ வந்து நமக்கு மேல இங்க நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு டெசிமல் சிம்பல் நம்ம மாத்தி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப நமக்கு 8 இங்க நமக்கு 2 லெவல் டேபிள் கேன்சல் பண்ணோம்னா 88 22 அகைன் நமக்கு 1 2 is to 4 2 8. சோ பேலன்ஸ் நமக்கு ரீரைட் பண்ணோம்னா 8 4 4 5 6 68. so 68 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். சோ நம்மளோட 68 சென்டிமீட்டர் நமக்கு வந்து அலுமினியத்தோட ஒரிஜினல் லென்த்தா ட்ரீட் பண்ணலாம். அதான் ஒரிஜினல் லென்த். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, பிக் தி ராங் ஆன்சர்ஸ் இன் a context with ரெயின்போ வச்சு நமக்கு கான்டெக்ஸ்ட் தான். when the light rays undergo two internal reflection in the water drops, secondary rainbow is formed. exactly. so option 1 வந்து நமக்கு கரெக்ட். order of color is inverse of secondary, இதுவும் நமக்கு கரெக்ட். and the observer can see the rainbow when he is front of towards the sun. so இந்த क्वेश्चन இது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு எப்ப நம்ம ரெயின்போ பார்க்க முடியும்னா நமக்கு முன்னாடி ரெயின் டிராப்ஸ் இருக்கணும், நமக்கு பின்னாடி வந்து சூரியன் இருக்கணும். சோ தட் அதோட லைட் வந்து அந்த ரெயின் டிராப்ஸ் மேல பட்டு நம்ம மேல லைட் நம்மளோட அந்த டிஸ்பர்ஸ் ஆகிற லைட் வந்து நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நமக்கு எப்படி இருக்கணும்னா இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி நிக்கிறோம்னா நமக்கு முன்னாடி இங்க நமக்கு ஐ டிராப்ஸ் இருக்கணும், வாட்டர் டிராப்ஸ் இருக்கணும், நமக்கு பின்னாடி சன்லைட் இருக்கணும். சோ தட் நமக்கு லைட் இன்சிடென்ட் ஆகி நமக்கு வந்து ரெயின்போவா நமக்கு கண்ணுல கிடைக்கும். சரிங்களா? சோ ஆப்ஷன் சி நமக்கு தப்பான ஆப்ஷன். சோ ஆப்ஷன் சி தான் நமக்கு இங்க நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து இங்க ஆன்சரா இருக்க போகுது. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, a body weighs 200 newtons on a surface of the earth. what would be the how much will it weight halfway down the center of the earth?
ஸோ சர்ஃபேஸ்ல அதோட வெயிட் நமக்கு வந்து 200 நியூட்டன். ஹாஃப் வே டவுன்ல நமக்கு வந்து இங்க நமக்கு சென்டர் ஆஃப் ஆர் எடுத்துக்கலாம். ஸோ ஆர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு ஆர் டிவைட் பை 2, இது நமக்கு வந்து ஆர் டிவைட் பை 2. ஓகே, ஸோ ஹாஃப் வே டவுன் த how much will it weights halfway down the center of the இருந்து பாதி வழியில எவ்வளவு அது வெயிட் ஆக போகுது, இந்த பாயிண்ட் நமக்கு எவ்வளவு வெயிட்ல இருக்க போகுது அப்படின்றது நமக்கு क्वेश्चन. சரிங்களா? சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா லிசன், g ஓட வேல்யூ நம்ம எழுதிடலாம். சோ g at some depth is equal to, இது முக்கியமானது, g at some depth, capital G capital M divided by r square into r divided by r எழுதிக்கலாமா? r divided by r எழுதிக்கலாம். சோ நமக்கு ஒரு பர்టిక్యులர் டெப்த்ல ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல இல்ல ஒரு பர்టిక్యులர் டெப்த்ல இந்த r அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த r அப்படின்றது சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்றத நமக்கு வரும். அதாவது ஆக்சுவலா இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து இது சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம் அப்படின்றது நமக்கு r. சோ நமக்கு சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்றது நமக்கு டெப்த். ஓகே, சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து நமக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து அது r. சரிங்களா? சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது from distance from center of earth, from center of earth. சரி, ஓகே. இப்போ நம்ம இத ஜெனரலா பார்த்தோம்து at some depth g ஓட வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட், கேபிட்டல் G கான்ஸ்டன்ட், கேபிட்டல் M கான்ஸ்டன்ட், r ஸ்கொயர் நமக்கு ரேடியஸ் ஆஃப் எர்த் நமக்கு கான்ஸ்டன்ட். அப்ப லிட்டரலா பாத்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் r ன்னு எழுதலாமா? அப்போ g ஓட வேல்யூ நமக்கு வந்து எப்படி இது r ஓட வேல்யூ நமக்கு வந்து கூடுனாலும் குறைஞ்சாலும் g ஓட வேல்யூ கரஸ்பாண்டிங்கா அது கூடும் குறையும் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு இந்த r அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, இட்ஸ் கேபிட்டல் R டிவைட் பை r, இட்ஸ் கேபிட்டல் R டிவைட் பை 2. இப்போ இனிஷியல் கேஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த கேஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட r அப்படியோட வேல்யூ நமக்கு கேபிட்டல் R இருந்துச்சு. இப்போ இதோட ஃபார்முலா நம்ம எழுதும்போது g at will be equal to capital G capital M divided by r ஸ்கொயர் எழுதலாம். கரெக்ட்டா? இப்போ நமக்கு வந்து r ஸ்மால் r அப்படின்றது நமக்கு வந்து கேபிட்டல் R இருந்துச்சு. இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா g r ஓட வேல்யூ நமக்கு r by 2 இருக்கு. r ஓட வேல்யூ நமக்கு வந்து r divided by 2 இருக்கு. அப்போ the r ஓட வேல்யூ is reducing by half. அப்போ g ஓட வேல்யூ நமக்கு வந்து half ஆ ரெடியூஸ் ஆகும். g ஓட வேல்யூ நமக்கு half ஆ ரெடியூஸ் ஆச்சுனா லிசன், we are having mg தான் நமக்கு weight ஓட ஃபார்முலா. weight அப்படின்றது என்னது? weight ஓட ஃபார்முலா நமக்கு வந்து mg. கரெக்ட்டா? weight ஓட ஃபார்முலா mg. மாஸ் நமக்கு மாற போறது இல்ல. அப்போ g நமக்கு வந்து half ரெடியூஸ் ஆச்சுனா weight நமக்கு வந்து half ரெடியூஸ் ஆகுமா? obviously. சோ இங்க நமக்கு வந்து see r is reducing into half. r is reducing into half. r is getting into half ரெடியூஸ் ஆகுது. அதனால g நமக்கு வந்து half ரெடியூஸ் ஆகும். அதனால நமக்கு வந்து weight நமக்கு வந்து half ரெடியூஸ் ஆகும். half ரெடியூஸ் ஆகும்னா 200 நியூட்டன். அப்ப 100 நியூட்டன் தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டா நீங்க டைரக்டான ஃபார்முலா வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகே, சோ நமக்கு சர்ஃபேஸ்க்கு நமக்கு g ஓட வேல்யூ வச்சு நீங்க போட்டுக்கலாம். சோ சர்ஃபேஸ்க்கு g ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா at surface g will be equal to capital G capital M divided by r square. இந்த ரெண்டு சைடுமே நம்ம மாஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இதுதான் நமக்கு வந்து weight. mg தான் நமக்கு வந்து weight at surface. சரிங்களா? அண்ட் அகைன் மாதிரி at some depth ன்னு எழுதுங்க. at some depth gd will be equal to capital G capital M divided by r square into small r divided by r. So the r அப்படின்றது வந்து distance from the கோர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அது இருக்கு. இப்போ நீங்க half way டவுன்ல half way டெப்த்ல இருந்தீங்கன்னா கோர்ல இருந்து half way டெப்த்ல தான் இருப்பீங்க, half way ஹைட்ல தான் இருப்பீங்க. சரிங்களா? கோர்ல இருந்து. அப்போ லிட்டரலா என்ன செஞ்சுக்கலாம், we can write as இந்த r க்கு பதிலா we can write as r divided by 2 ன்னு போட்டு இந்த ஹோல் சினாரி r போட்டுருக்கேன் நானே பண்ணிடுறேன். sim into r square இந்த r divided by 2 divided by r. so r cancel பண்ணா 1 divided by 2. so லிட்டரலா பாத்தீங்கன்னா 1 divided by 2 into capital G capital M divided by r square. இப்போ r capital G capital M r square அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா அதோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய g வெயிட்டோட வேல்யூவை அது ரிலேட் பண்ணுது. கரெக்ட்டா? சோ என்ன செஞ்சுக்கலாம்னா at some depth is equal to half into g ஓட வேல்யூ அந்த சர்ஃபேஸ் அப்படின்றதுல ரெண்டு சேமே மாஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா we can get that. அப்போ லிட்டரலா என்ன எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இட்ஸ் a weight at surface. And this is weight at d, weight at some depth. Okay, so நமக்கு half hour நமக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படி மீன் பண்ணுது. கரெக்ட்டா? so 100 நியூட்டன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Six similar bulbs are connected as shown in the figure with a DC source of EMI E and 0 of internal resistance. The ratio of power consumed by the bulbs when all are glow
ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எல்லா பல்பும் நமக்கு க்ளோ ஆகிருக்கும்போது நமக்கு என்ன கேஸ்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லா பல்பும் நமக்கு க்ளோ ஆகும்போது சரி இந்த பல்பா கன்சிடர் பண்றது பதிலாக நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ எவ்ரி பல்ப் வில் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரெசிஸ்டன்ஸ். அதனால 1 2 3 4 5 6. ஸோ நமக்கு 6 பல்ப் வந்து நமக்கு 6 ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சிக்ஸ் ரெசிஸ்டன்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அடுத்து நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு நமக்கு மீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுமே நம்ம பாருங்க, இது நமக்கு ஆர் 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 ஆர். சரியா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து பேரல் கனெக்ஷன் இருக்கு, இதுவும் நமக்கு ஒரு பேரல் கனெக்ஷன் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இதை ரெடியூஸ் பண்ணி இதை மூணு நம்ம இதுக்கு பதிலா வாட் வி கேன் ரைட் இஸ் வி கேன் ரைட். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் காம்பினேஷன்ஸ் வி கேன் ரைட். So number of நமக்கு similar resistance connected in parallel. அப்போ resistance value of one resistance divided by its number of resistance. அப்போ resistance value of one resistance அப்படின்றது நமக்கு வந்து R divided by number of branches நமக்கு வந்து 3. ஓகே, ஸோ நமக்கு R divided by 3. ஸோ இதோட ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு R divided by 3 இருக்க போகுது. அண்ட் இதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்க போகுது? R divided by 3 தான் இருக்க போகுது. இதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து R divided by 3 இருக்க போகுது. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து சீரிஸ் காம்பினேஷன் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R divided by 3 plus R divided by 3 என்னது 2R divided by 3 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ லிட்டரலா இதை எழுதிக்கலாம். அண்ட் another thing, இதை தாண்டி நமக்கு பவரோட வேல்யூ எழுதணும். ஸோ பவர் அப்படின்றது நமக்கு வந்து P into I எழுதிக்கலாம். ஸோ இங்க நமக்கு E எழுத போறோம். ஸோ E into I எழுதிக்கலாம். பை ஓம்ஸ் லா என்ன சொல்றாங்கன்னா R V is equal to IR. V is equal to IR. இதுல நமக்கு வந்து I கரண்ட் பத்தி எந்த டேட்டாவும் இல்ல. சோ we can write in terms of I is equal to V divided by R. அப்பனா E divided by R னு எழுதிக்கலாம். அப்ப என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இதுக்கு பதிலா I க்கு பதிலா we can write as E divided by R னு எழுதிக்கலாம். so that we can E square divided by R னு எழுதிக்கலாம். power is equal to E square divided by R. லிட்டரலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த காம்பினேஷன் நமக்கு எவ்வளவு பவர் டிசிபேட் ஆக போகுதுன்னா E is equal to E square divided by R equivalent. so R equivalent பாத்தீங்கன்னா இது நமக்கு டோட்டல் ஓகே 2R divided by 3. அப்போ 3E square divided by 2R. இது நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா in a situations when two from section A and one from section B are blown. அப்போ இந்த செக்ஷன்ல இருந்து நமக்கு வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் க்ளோ ஆகுது. செக்ஷன் B ல இருந்து நமக்கு ஒரே ஒரு பல்ப் வந்து நமக்கு க்ளோ ஆகுது. ஓகே, செக்ஷன் B ல இருந்து and one from section B. செக்ஷன் B ல இருந்து நமக்கு ஒரே ஒரு பல்ப் வந்து க்ளோ ஆகுது. சோ இந்த கேஸ் நமக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சோ ஜஸ்ட் என்ன சொல்லுங்க, இங்க நமக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு, இன்னொரு பேரல் கனெக்ஷன் இருக்கு. ரெண்டுக்குமே நமக்கு வந்து ஒரு பல்பு நமக்கு ஈக்குவல் கொடுக்குறோம். சரி, நமக்கு ஆர், இது நமக்கு அந்த ஆர், இது நமக்கு ஆர். ஸோ இதோட ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் வில் பி ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 2. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நமக்கு சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு. இந்த பேரல் கனெக்ஷன் இதுவும் நமக்கு வந்து சீரிஸ் கனெக்ஷன் இருக்கு. ஸோ டோட்டலா ஆர் டோட்டல் வில் பி ஈக்குவல் டு இங்கே நமக்கு ஆர் டோட்டல் வில் பி ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை 2 பிளஸ் ஆர். ஸோ ஆர் பிளஸ் ஆர் டிவைட் பை 2 பிளஸ் ஆர் 3R டிவைட் பை 2. ஸோ இங்க நம்ம பவர் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு பவர் டிசிபேஷன் பார்த்தோம்னா பவர் டிசிபேஷன் லெட்ஸ் நமக்கு அது P1 எடுத்துக்கலாம், இது நம்ம P2 எடுத்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு E ஸ்கொயர் டிவைட் பை R ஈக்குவலன்ட். ஓகே, ஸோ நமக்கு E ஸ்கொயர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணுமே இல்ல, E ஸ்கொயர் கொடுத்துக்க நமக்கு EMF in the circuit. R ஈக்குவலன்ட் அப்படின்றது இதுதான் நமக்கு R ஈக்குவலன்ட். ஸோ 3R டிவைட் பை 2 அப்படி இல்லாட்டினா 2R E ஸ்கொயர் டிவைட் பை 3R எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ரெண்டுமே அந்த ரெண்டோட ரேஷியோ தான் நமக்கு தேவை. கரெக்டா, அதாவது the ratio of power consumed by the ரெண்டு கேஸ்ல இருக்கக்கூடிய பவரோட ரேஷியோஸ் தான் நமக்கு தேவை. ஸோ லிட்டரல் என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா we can write ஒரு பாக்ஸ் போட்டு P1 divided by P2 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா P1 வந்து 3E square divided by 2R, 3E square divided by 2R into P2 ஓடவே நமக்கு வந்து தலையில வரும். ஸோ 3R divided by 2E square. ஸோ E square square கேன்சல் பண்ணிடலாம், R கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் அகைன் நமக்கு பேலன்ஸ் என்ன தெரியும் 9 divided by 4 கிடைக்கும். ஸோ அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 9 divided by 4 நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் B will be the கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்காட்டி மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி கூட நீங்க ஒரு செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For p-type semiconductors, which one of the following statement is true? So electrons are majority carriers and trivalent atoms are dopants. Holes are majority carriers and trivalent atoms are dopants. Holes are the majority carriers and pentavalent atoms are dopants. Electrons are the majority carriers and pentavalent atoms are the dopants. இப்போ நமக்கு செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பியூர் செமிகண்டக்டர்ல நம்ம வந்து ரெண்டு விதமான டோபன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து செமிகண்டக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு we are having 4 வேலன்ஸ் இருக்கும் எப்பவுமே.
அதனால தான் அது செமி கண்டக்டர். 4 வேலன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்க வேண்டிய இடத்துல வந்து நமக்கு வந்து 4 வேகன்சி இருக்கும். 4 வேகன்சி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரெண்டு விதமான மெட்டீரியல்ஸ் நம்ம டோப் பண்ணோம்னா, ஒன்று வந்து ட்ரைவேலண்ட் அண்ட் பென்டாவேலண்ட். சரிங்களா? இப்போ நமக்கு ட்ரைவேலண்ட் நம்ம டோப் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைவேலண்ட் எலமெண்ட்ல நமக்கு வந்து அந்த ஆட்டத்துல வெளியில வந்து நமக்கு வந்து 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அந்த அவுட்டர் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ நம்மளோட செமிகண்டக்டர்ஸ்ல வெளியில வந்து நமக்கு வந்து 4 வேகன்சி இருக்கு. அப்ப இதுல நம்ம டோப் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு எவ்வளவு வேகன்சி மறுபடியும் இருக்கு, பேலன்ஸ் வேகன்சி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வேகன்சி இருக்கும். இந்த வேகன்சி நான் என்ன சொல்ல போறோம்னா ஹோல்ஸ் சொல்ல போறோம். ஓகே, நமக்கு ஒரு ட்ரைவேலண்ட் எலமெண்ட்டை நம்ம டோப் பண்ணும்போது நமக்கு வந்து ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். ஹோல்ஸ் வந்து அவைலபிலிட்டி கிடைக்கும். ஹோல்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஹோல்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்றத என்ன சொல்லலாம்னா பி டைப்னு சொல்லலாம். ஹோல்ஸ் இருக்கிறது நம்ம பி டைப்னு சொல்லலாம். இது வந்து பாசிட்டிவ் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. பட் பி டைப் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய டோப்பண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பென்டாவேலண்ட்டை பொறுத்த அளவுக்கு பென்டா 5. அப்போ கடைசியில நம்ம அந்த இது செமிகண்டக்டர்ஸ்ல வேற மெட்டீரியல் நம்ம ஒரு டோப்பன் ஆட் பண்ண போறோம். அந்த டோப்பன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேலன்ஸ்ல வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய நம்மளோட மெட்டீரியல்ல 4 வேகன்சி இருக்கக்கூடிய நம்மளோட செமிகண்டக்டர்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணோம்னா ஆப்வியஸா நமக்கு 4 ஃபில் ஆயிரும். பேலன்ஸ் வந்து மறுபடியும் இன்னொரு எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இப்போ இங்க நம்ம பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸோட அவைலபிலிட்டி, எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரக்டர்ஸா இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து மெஜாரிட்டியா இருக்கும். இங்க ஹோல்ஸ் வந்து நமக்கு வந்து மெஜாரிட்டியா இருக்கும். அப்ப இதை என்ன சொல்ல போறோம்னா என் டைப்னு சொல்ல போறோம். என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்ல போறோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பி டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரைவேலண்ட் டோப் பண்ண நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அண்ட் ஹோல்ஸ் வில் பி த மெஜாரிட்டி. ஆப்ஷன் ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி அண்ட் ட்ரைவேலண்ட் ஆட்டம்ஸ். ஆப்ஷன் பி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் இன் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டினா நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் பார்க்கணும். சார் இங்க பாருங்க, இது போயிட்டு வந்துட்டு தான். இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன இருக்க போகுதுன்னா லிட்டரல் நமக்கு வந்து x = 0 தான் இருக்க போகுது. டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு வந்து 0 தான் இருக்க போகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு 0 இருந்துச்சுன்னா வெலாசிட்டி என்ன இருக்க போகுது? 0 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இங்க பாருங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா ஹீட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. இது ஓகே, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற சாப்டர்ல இந்த டாபிக் இருக்கும். ஹீட் ஃப்ளோ. ஸோ ஹீட் ஃப்ளோ நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா dH/dt எழுதலாம். அந்த will be equal to K. இதுதான் வந்து தெர்மல் கான்ஸ்டன்ட். K A del T divided by del L எழுதலாம். இது வந்து நமக்கு டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு K தான் நமக்கு தேவை. ஸோ வாட் we can write is K is equal to dH divided by dt into LdL divided by dt into 1 divided by A எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இதோட யூனிட் வந்து நமக்கு வந்து வெபர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது லென்த், இது ஏரியா. லென்த் ஏரியா நமக்கு மீட்டர், இங்க மீட்டர் ஸ்கொயர். அப்போ இங்க நமக்கு மீட்டர், இங்க நமக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு மீட்டர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க நமக்கு டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வெபர் பெர் கெல்வின் பெர் மீட்டர். வெபர் பெர் கெல்வின் பெர் மீட்டர். ஆப்ஷன் டி will be the correct option. Option D will be the correct option. A solid cylinder of mass 2 kg and radius 4 centimeters rotating about its axis at a rate of 3 rotation per minute. The torque required to stop after 2 revolutions. So 2 revolution எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு டார்க் எடுக்கணும் அப்படின்றது. ஓகே, இப்போ டார்க்கோட வேல்யூ பாத்தீங்கன்னா டார்க் will be equal to I omega. டார்க் will be equal to ma ன்னு சொல்லுவோம். இங்க நமக்கு ஆல்பா, ஒமேகா இல்ல ஆல்பா, I alpha. Okay, so torque will be equal to I alpha. இப்போ நமக்கு என்ன தெரியுமா, I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பாத்தீங்கன்னா half into mr². சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இதுக்கு வந்து half into mr² divided by 2 எழுதலாம். இந்த ஆல்பா அப்படின்றது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன்றதுக்கு நமக்கு இன்னும் அது கண்டுபிடிக்கல. ஸோ கொடுத்துருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம அலைன் பண்ணி எழுதிடலாம். ஓகே, சாலிட் mass is equal to 2 kg. radius அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 4 cm, 4 into 10⁻⁻² மீட்டர். ஓகே, ரொட்டேட்டிங் about its axis, rate of rotation பாத்தீங்கன்னா about its axis, rate of rotation பாத்தீங்கன்னா 6 rpm. இந்த rpm அப்படின்றத நம்ம ஒமேகா is equal to 3 rpm ரொட்டேஷன் per minute. இந்த ரொட்டேஷன் per minute நம்ம ரேடியன் per செகண்டா மாத்தணும். ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து நம்ம 2π ஆட் பண்ணுவோம். அப்ப 3 into 2π
2 pi divided by 60 radian per second நம்ம எழுதிடலாம். அப்போ 1 3 is 3, 2 3 is 6. அப்போ மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம்னா pi divided by 10 எழுதிக்கலாம். ஓகே, ஒமேகா will be equal to pi divided by 10 radian per second எழுதலாம். pi divided by 10 radian per second எழுதிக்கலாம். சாரி, pi divided by 10 radian per second எழுதலாம். இப்போ நமக்கு ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, இது எப்படி இருக்கட்டும். இப்போ ஒமேகா நமக்கு தெரிஞ்ச போச்சு. ஸோ ஒமேகா நமக்கு தேவையான ஒமேகா நமக்கு தேவையில்லை, நமக்கு வந்து ஆல்ஃபா தான் நமக்கு தேவை. ஆல்ஃபா அப்படின்றது வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷன் நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் will be equal to ஒமேகா ஃபைனல் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா இனிஷியல் ஸ்கொயர் டிவைட் பை 2 தீட்டா. சரியா, அந்த தீட்டா அப்படின்றது வந்து அந்த கம்ப்ளீட் ரெவல்யூஷன். இது நமக்கு வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 பை ரெவல்யூஷன்ஸ். இந்த ரெவல்யூஷன் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியன்ஸ் எழுதணும்னா ஒரு ரெவல்யூஷன் வந்து 2 பை ரேடியன்ஸ் எழுதலாம். ஓகே, அப்ப நமக்கு 2 பை ரேடியன்ஸ் வந்து அகைன் we have to write as 2 பை into 2 பை ரேடியன்ஸ் எழுதணும். அப்போ நமக்கு வந்து 4 பை ஸ்கொயர் ரேடியன்ஸ் எழுத போறோம். சரியா, இது நமக்கு தீட்டாவோட வேல்யூ. ஸோ ஃபைனல் ஒமேகா சைன் பார்க்கும்போது டார்க் ரெக்வயர்ட் டு ஸ்டாப் தானே. அப்போ ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு வந்து 0 ஆயிடும். அப்போ நமக்கு 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒமேகா. ஸோ ஒமேகாவோட வேல்யூ வந்து பை டிவைட் பை 10. ஸோ பை டிவைட் பை 10 the whole square divided by 2 into theta. 2 into thetaவோட வேல்யூ நம்ம பார்த்தீங்கன்னா 4 பை ஸ்கொயர் 4 பை ஸ்கொயர். அப்போ okay, so then alpha will be equal to so pi square divided by 100 into 1 divided by 8 pi square. So pi square cancel பண்ணலாம். அப்ப alpha will be equal to 1 divided by 800 எழுதலாம். சரிங்களா, 1 divided by 800. so நம்ம மேக்னிட்யூட் மட்டும் பார்க்கும்போது நமக்கு வந்து மைனஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் மைனஸ் எது மீன் பண்ணுதுன்னு சொல்றேன் லாஸ்டா. மைனஸ் இப்போ நமக்கு ஆல்ஃபா தெரிஞ்சிச்சு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு தெரிஞ்சிச்சு. லிட்டரல் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு பேஜ் நம்ம ஓபன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டார்க் நம்ம எழுதிடலாம். ஸோ டார்க் வில் பி ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஐ அப்படின்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டூ ஆல்ஃபா. m அப்படின்றது என்னது மாஸ் அப்படின்றது இங்க நமக்கு 2 kgல இருக்கு. அப்ப நமக்கு 2 இன்டூ ஆரோட வேல்யூ நமக்கு வந்து ரேடியஸ் 4 இன்டூ 10 to the power of minus 2 divided into 4 into 10 to the power of minus 2 divided by 2 into alpha. ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு வந்து 1 divided by minus 1 divided by 800 நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இதை மறுபடியும் ரெடியூஸ் பண்ணும்போது tau will be equal to so 2 ரெடியூஸ் பண்ணிடலாம். 1 4 is 4, 2 4s are 8, 200 ரெடியூஸ் பண்ணிடலாம். and again 4 டேபிள் 1 4 is 4, 5 4s are 20, 15 ரெடியூஸ் பண்ணிடலாம். and 10 to the power of minus 2, 10 to the power of minus 2 into 10 to the power of minus 4 எழுதிடலாம். அப்போ 1 divided by 50 into 10 to the power of minus 4 எழுத போறோம். இதை மறுபடியும் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது what we could write is so 1 divided by 50 அப்படின்றது 150 is 50, 0 பாயிண்ட் போட்டோம், மறுபடியும் 0 போட்டோம்னா நமக்கு 250 சார். 0.2 into 10 to the power minus 4 தான் நமக்கு டார்க். ஓகே, ஸோ 0.2 into ஸோ அப்படி இல்லாட்டினா 20 எழுதலாமா? ten to the power of minus 4 வருது இல்லையா? so 2 into 10 to the power of minus 5 வரும். 4 into 10 to the power of minus 5. so calculation பண்ண மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். so torque will be equal to so 2 2 are 4, 1 4 is 4, 1 4 is 4, 2 4s are 8, 200. okay, so 1 4 is 4, 5 4s are 20, 50, right? so இப்போ நமக்கு 10 to the power of minus 4 into 1 divided by 50 minusல so torque will be equal to and again one divided by 50 10 to the power minus 4 so 150 போட்டோம். okay, so 150 கேன்சல் பண்ண முடியாது. so that நமக்கு பாயிண்ட் வச்சிரலாம். so பாயிண்ட் வச்சிட்டு ஒரு 0 போட்டுடலாம், மறுபடியும் ஒரு 0 போட்டு இன்னொரு 0 போட்டுடலாம். so that என்ன செஞ்சுக்கலாம் 0.02 exactly. இப்போ 115 is 15, 215 are 100. so 0.02 into 10 to the power of minus 4 அப்படி இல்லாட்டினா நீங்க மைனஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க.
2 into 10 to the power of minus 6 னு எழுதிக்கலாம். 2 into 10 to the power of minus 6 னு எழுதிக்கலாம். சரிங்களா? 2 into 10 to the power of minus 6 னு எழுதிக்கலாம் நியூட்டன் மீட்டர். இப்போ இந்த மைனஸ் சிம்பிள் எதாவது மீன் பண்ணுதுன்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தா, அதாவது டார்க் கொடுத்தா தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ நமக்கு டார்க் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் சுத்திக்கிட்டு இருக்கு, அதை அப்போஸ் பண்ற மாதிரியான நம்ம ஒரு அகேன்ஸ்டான ஒரு டார்க் நம்ம கொடுத்தா தான் ஸ்டாப் பண்ண முடியும். அதான் அந்த மைனஸ் மீன் பண்ணுது. ஸோ தட் ஆப்ஷன் ஏ will be the கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following acts as a circuit protecting device? ஸோ கண்டக்டர், இண்டக்டர், ஸ்விட்ச். ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஃபியூஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறோம். நமக்கு அது வீட்டுக்கு முன்னாடி நமக்கு அந்த மீட்டர் பாக்ஸ்ல நமக்கு வந்து ஃபியூஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ தட் அது ஏதாச்சும் அப்நார்மலான கரண்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபியூஸை நமக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் தேர் will not be any fluctuations in our home appliance. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The force F is equal to some force கொடுத்துருக்காங்க acting under particles. F is equal to some, okay, the force F is equal to 20 plus 10y acts on a particle in y directions where F is in newtons and y is in meters. Work done by this force to move the particle from 0 to 1 meter. இப்போ நம்ம டேட்டா என்ன செஞ்சுக்கலாம்னா நமக்கு ஒர்க் டன் நம்ம எழுதலாம். ஒர்க் டனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் டனோட ஃபார்முலா ஃபோர்ஸ் டைம்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இதை வந்து நமக்கு சின்ஸ் நமக்கு ஃபோர்ஸ் வந்து வேரியபிளா இருக்கனால நம்ம இன்டகிரேஷன் எடுக்க போறோம். ஸோ இன்டகிரேஷன் வந்து 20 பிளஸ் 10y dy 0ல இருந்து 1 வரைக்கும் போக போறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0ல இருந்து 1 வரைக்கும் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்க போறோம். ஸோ நம்ம 20 இன்டகிரேட் பண்ணோம்னா 20y பிளஸ் 10y ஸ்கொயர் டிவைட் பை 2 இந்த லிமிட் ஆஃப் 0 to 1. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 20y பிளஸ் 5y ஸ்கொயர் இந்த லிமிட் ஆஃப் 0 to 1. ஸோ நம்ம லிமிட் மட்டும் அப்ளை பண்ணா ஸோ ஒர்க் டன் will be equal to அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ 20 பிளஸ் 5 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நம்ம 0 கொடுத்துலாம். அப்போ நமக்கு ஒர்க் டன் will be equal to 25 ஜூல். 25 ஜூல் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி will be the கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த சர்க்யூட் shown below the readings of a voltmeter and an ammeter will be. இப்போ இதை வந்து நமக்கு டெக்னிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணவே வேண்டியதில்லை, நம்ம லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணலாம். பேரல் கனெக்ஷன்ல நமக்கு வந்து வோல்டேஜ் நமக்கு சேமா இருக்கும். இந்த ரெண்டு எடுத்துக்கோங்க. பேரல் கனெக்ஷன்ல வோல்டேஜ் நமக்கு வந்து வோல்டேஜ் நமக்கு சேமா இருக்கும். அப்போ இங்க நம்ம பாத்தீங்கன்னா இங்க நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் நமக்கு இங்க டிராப் ஆக போகுது. அப்படி இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து பேரல் கனெக்ஷன் இருக்கு. லிட்டரலா என்ன செஞ்சீங்கன்னா இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கனெக்ஷனும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கா? அப்போ இந்த பாயிண்ட் இந்த ரெண்டுல என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்க போகுது, அதே பொட்டன்ஷியல் தான் இங்கே இருக்க போகுது ஆப்வியஸா. அப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா V1 and V2 நமக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல். கரண்ட்டை பொறுத்த அளவுக்கு இங்க வந்து வர கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ ஆகும் அண்ட் அகைன் நமக்கு I1 கரண்ட் இங்க கிரியேட் ஆகும். செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா இங்க போற கரண்ட் வந்து நமக்கு ரெண்டா டிவைட் ஆகும். கரெக்டா? ரெண்டா டிவைட் ஆகிட்டு மீட்டர் நம்ம கம்மிட்டர் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெண்டா டிவைட் ஆயிட்டு இந்த மறுபடியும் இந்த கரண்ட் வந்து நமக்கு எங்க கன்வெர்ட் ஆகிட்டு இந்த இடத்துல ஆட் ஆயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வரப்போகுது. அப்ப நம்ம கரண்ட் என்ன இருக்க போகுது? சேமா தான் இருக்க போகுது. இந்த இடத்துல டிவைட் ஆகிற கரண்ட் வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஒன்னு சேர போகுது, ஒன்னு சேர்ந்து மறுபடியும் இங்க நமக்கு ஃப்ளோ ஆக போகுது. ஓவராலா வந்து I2 நமக்கு ஃப்ளோ ஆக போகுது. லிட்டரலா பாத்தீங்கன்னா ரெண்டு கரண்ட்டுமே ஒன்னு தான். ஏன்னா ரெண்டோட வோல்டேஜ் நமக்கு வந்து இனிஷியல் நமக்கு கொடுத்த வோல்டேஜ் நமக்கு வந்து சேம் தான், 10 வோல்டேஜ் தான். அப்ப நமக்கு வோல்டேஜ் நமக்கு சேம் தான், கரண்ட் நமக்கு வந்து சேம் தான். ஸோ ஆப்ஷன் சி will be the correct option. A hollow metal sphere of a radius r is uniformly charged. The electric field due to the sphere of a radius r from the a hollow metal surface is uniformly charged. இப்போ இங்க பாருங்க சார்ஜ் பண்ணிருக்காங்க. உள்ளக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டு இருக்குமா இருக்காதுன்னு கேட்டா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. உள்ளக்க நமக்கு வந்து ஃபீல்டு இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லா ஃபீல்டுமே நமக்கு கேன்சல் டீச் அதர் ஆயிரும். அதனால லிட்டரலா பாத்தீங்கன்னா ஸ்பியருக்குள்ள நமக்கு ஃபீல்டு இருக்காது. ஸ்பியர் சர்ஃபேஸ்லயும் ஸ்பியர் அவுட்டர் சர்ஃபேஸ்லயும் தான் நமக்கு வந்து ஃபீல்டு இருக்கும். அப்போ to the surface to the sphere at a distance r from the electric field due to the sphere at a distance r from the center is 0. சென்டர்ல நமக்கு வந்து 0வா இருக்கும். சென்டர்ல இருந்து r up இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நமக்கு வந்து E is equal to 0 இருக்கும். சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபீல்டு கிடைக்கும். மேக்ஸிமம் ஃபீல்டு இங்க நமக்கு வரும்போது லிட்டரா வந்து ஃபீல்டு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா E is equal to KQ divided by R square. ஸோ நமக்கு R இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்டு நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். அப்போ நமக்கு இங்க நம்ம டிஸ்டன்ஸ் நம்ம கூட்டிகிட்டே போறோம். சென்டர் பாயிண்ட்ல நமக்கு கூட்டிகிட்டே போய்கிட்டே இருந்தோம்னா ஈயோட வேல்யூ அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நமக்கு வந்து கரஸ்பாண்ட் பண்ணி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஸோ R divided by 2 R less than R வரைக்கும் நமக்கு வந்து 0 as R increases from R 0 as R increases from R less than R. இது இப்போ இந்த கேஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லலாம்? R less than R.
கரெக்டா ஆரோட கம்மியான ரேடியஸ்ல இருக்கு நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஏரியா. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணோம்னா இஃப் திஸ் இஸ் ஆர், நம்மளோட ஸ்மால் ஆர் அப்படின்றது வந்து இட்ஸ் லெஸ் தென் கேபிட்டல் ஆர். ஏன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்றது சர்ஃபேஸ் அந்த ஸ்பியரோட ரேடியஸ். அப்போ இந்த ஆர் வரைக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 0வா இருக்கும் அண்ட் டிக்ரீசஸ் ஆஸ் ஆர் இன்க்ரீசஸ் ஃப்ரம். அப்போ இங்க இருந்து நமக்கு வரும்போது ஆர் இன்க்ரீஸ் ஆகும்போது இஸ் மோர் தென் ஆர் வரும்போது நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து காரஸ்பாண்டிங் நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆப்ஷன் பி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ அனதர் திங், நம்ம சொன்ன மாதிரி நமக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியாச்சு. நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு கோர்ஸா இருக்கும். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ லைவ் செஷன்ஸ் இருக்கு, ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, அண்ட் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கு, வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு, அண்ட் பர்சனல் மென்டர்ஷிப்ஸ் இருக்கு, டெஸ்ட் சீரிஸ் இது கூட சேர்ந்து வந்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்து உங்களுக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 4275ல தான் ஆன்லைன் கோர்ஸோட பிரைஸ் இருக்கு. ஆஃப்லைன்ல வந்து 19,574ல பிளஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட சேர்ந்து உங்களுக்கு இந்த பிரைஸ்ல தான் இருக்கு. இந்த பிரைஸ்ல உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் ஆட் ஆயிரும் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஆட் ஆயிரும் அண்ட் டேபும் நமக்கு இதுல கவர் ஆயிரும். ஸோ XPL10 அப்படின்ற கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 10% ஆஃபரோட இந்த கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 8129000700. ஸோ இந்த நம்பர் நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் பத்தின அடிஷனல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வந்து லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி உங்களோட சீட்டை நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அண்ட் அனதர் திங், ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் நடக்க போகுது. ஸோ நீங்க ஜாயின் பண்றதை பத்தி நம்ம லேட்டரா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 டேஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்க. அட்டன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவுக்கு வரோம். ஓகே, இது வந்து நமக்கு கரெக்டா இருக்குமா, இவங்க வந்து ஒழுங்கா சொல்லி தராங்களா, நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து கரெக்டா செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நீங்க எந்த ஒரு டெசிஷனையும் 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 7 டேஸ் ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து நீங்க ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த லிங்க் நீங்க யூஸ் பண்ணி இந்த QR கோட் யூஸ் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதனால நமக்கு மார்ச் 27 அன்னைக்கு வந்து 1 மந்த் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அதுக்கும் அட்மிஷன் இப்போ ஆன்கோயிங் போய்கிட்டு இருக்கு. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000. ஓகே, 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்லயுமே நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர் வந்து பக்கமா இருக்கோ அந்த சென்டர்ல இருந்து உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே எங்களோட successful candidates from last year. Around 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மெடிக்கல் சீட் வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சின்ன அச்சீவ்மெண்ட், நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே, ஸோ அண்ட் அனதர் திங், இந்த நம்பருக்கு நீங்க இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு நீட் எக்ஸாம் பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், உங்களுக்கு சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஜென்ரல் நீங்க உங்களுக்கு எந்த டவுட், அகாடமிக் டவுட் எந்த டவுட் இருந்தாலுமே நீங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நாங்க எப்பவுமே ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, the total energy of an electron in an atom in an orbit is 3.4 electron volt. Its kinetic energy and potential energy. இப்போ நமக்கு ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். So total energy will be equal to minus of kinetic energy and that is half of potential energy. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா டோட்டல் எனர்ஜி இருக்கு. ஸோ டோட்டல் எனர்ஜினா இப்போ நமக்கு டோட்டல் எனர்ஜி kinetic energy மட்டும் பார்த்தோம்னா, ஸோ kinetic energy will be equal to minus of total energy எழுதலாமா? முதல் விஷயம். அப்போ kinetic energy will be equal to, அப்போ டோட்டல் எனர்ஜி நமக்கு இருக்கு. ஸோ minus 3.4 electron volt. என்னது? 3.4 electron volt. செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நமக்கு kinetic energy, டோட்டல் எனர்ஜி பார்த்தாச்சு. இப்போ டோட்டல் எனர்ஜிக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேஷன் பார்க்கும்போது டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half of பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா பொட்டன்ஷியல் எனர்ஜி will be equal to 2 times of the total energy சொல்லலாம். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா the total energy will be equal to, so potential energy will be equal to 2 into minus of 3.4. so 6.8 minus 6.8 electron volt. அப்ப நமக்கு வந்து kinetic energy 3.4 electron volt, potential energy minus 6.8 electron volt. Option C will be the correct option. Next question, in total internal reflections, when angle of incidence is equal to the critical angle of a pair of media in contact, what will be the angle of refraction? அழகு. இப்ப பாருங்க, இப்போ நமக்கு வந்து மீடியம், இது நமக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து ஒரு டென்சர் மீடியத்துல ரேர் மீடியத்துக்கு போகும்போது நமக்கு வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். ஓகே, சோ நமக்கு வந்து ஏர் மீடியம், இது நமக்கு வந்து டென்சர் மீடியம். ஆப்வியஸா இப்போ லைட் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? நமக்கு வந்து கொஞ்சம் போர்ஷன் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு போர்ஷன் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல நம்ம என்ன செய்யணும், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம இன்சிடென்ட் பண்ணும்போது நம்மளோட லைட் ஃபுல்லாமே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம அதோட சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சர்ஃபேஸ்ல ஆகும்போது நமக்கு வந்து 90 டிகிரில ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி will be the. இதுக்கு மேல நமக்கு ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, the angle will be உள்ளக்கே நமக்கு அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அதான் என்ன சொல்ல போறோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்ல போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஆங்கிள் என்னது, கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லுவோம். ஓகே, கிரிட்டிக்கல் ஆங்கிள் ரிஃப்ராக்டர் ரே வந்து நமக்கு 90 டிகிரில கிடைக்கும்.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The work done to raise the mass m from the surface of earth to the height which is equal to the radius of earth. இப்போ நமக்கு வந்து potential energy தெரிஞ்சுக்கணும். Potential energy will be equal to minus capital G capital M m divided by R. ஸோ இதில் லெட்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு capital G capital M small m எல்லாமே நமக்கு சேமாக இருக்க போகுது. ஸோ potential energy is equal to minus potential is directly proportional to minus 1 divided by R எழுதலாமா? 1 divided by R எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ 1 divided by R எழுதிக்கலாம். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ சர்ஃபேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை R சர்ஃபேஸில். ஏன்னா இது வந்து நம்மளுடைய எர்த்தோட சர்ஃபேஸ் வந்து கேபிட்டல் Rன்னு எழுதிக்கலாம். ஸோ இது அது அட் சம் ஹைட் பார்த்தீங்கன்னா இப்போ சர்ஃபேஸில் இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் நமக்கு தூக்கிட்டு போக போகிறோம். அந்த ஹைட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த மாஸ் m from the surface of the earth to the height which is equal to the radius of the earth. ஸோ நமக்கு இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு ஈக்குவலான ஒரு ஹைட்டில் நம்ம தூக்கிட்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ 2 பாயிண்ட்டுக்குமே நமக்கு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் நதிங் பட் ஒர்க் டன். ஓகே, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் பார்த்தா போதும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பார்க்க போகிறோம், இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு வந்து ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. அட் சம் ஹைட் potential energy final potential energy will be equal to minus g capital M divided by R. so இந்த R கூட நமக்கு வந்து என்ன ஆட் ஆகிக்கிட்டோம்னா அந்த ஹைட் ஆஃப் த அந்த இந்த ஹைட்டுமே நம்ம ஆட் ஆகிக்கிறோம். ஸோ R plus height எழுதிக்கலாம். இந்த height is nothing but again R அப்போ நான் R plus R நமக்கு 2R எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைட் பை 2R எழுதிக்கலாம். கரெக்டா? இப்போ லிட்டர் என்ன செஞ்சுக்கலாம்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல இருக்க மாதிரி இருக்கா? அப்போ what we can write is potential energy at final potential energy is nothing but half of potential energy at surface. கரெக்ட்டுங்களா? half of potential energy at surface. இப்போ நமக்கு change in potential energy பார்க்கணும். change in potential energy is equal to work done. அப்போ change in potential energy will be equal to final potential energy minus initial potential energy. final potential energy is nothing but half of initial potential energy minus initial potential energy ui. கரெக்ட்டா? இப்போ நம்ம பார்த்தோம்னா 1 by 2 minus 1. ஸோ மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 நமக்கு கிடைக்கும். ஸோ minus 1 divided by 2 ui கிடைக்கும். ஸோ initial potential energy is nothing but initial potential energy is nothing but capital G capital M small m. இப்போ லிட்டரலா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் டன் அப்படின்றது எங்க நமக்கு முடிவு வருது? minus 1 divided by 2 initial potential energy is nothing but minus capital G capital M divided by R எழுதிடுவோம். கரெக்டா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைட் பை 2R எழுதலாம். கரெக்டா? இப்போ என்ன செஞ்சுக்க போறோம்னா we have to write in terms of G. ஏன்னா G தான் நமக்கு இருக்கு. அப்போ G யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ G is nothing but capital G capital M divided by R. இந்த R அப்படின்றது வந்து radius of the earth. capital R அப்படின்றது வந்து radius of the earth. M அப்படின்றது வந்து mass of the earth. அப்போ capital G capital M R இருக்கு. ஸோ லிட்டரலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு R ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நமக்கு R மட்டும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம் டிவைட் பை R. அப்போ லிட்டரலா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m R divided by 2R square. ஸோ இதை மட்டும் நம்ம கப்பல் பண்ணோம்னா நமக்கு G யோட வேல்யூ ரிலேட் பண்ணலாம். ஸோ half into mgr எழுதலாமா? half into mgr எழுதலாம். ஓகே, and that's our answer. half into mgr. ரைட்டா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. when an object is shot from the bottom of a long smooth inclined plane kept at an angle 60 degree with the horizontals, it can travel a distance x1 along the plane, but when the incline is decreased to 30 degree and some object is shot with the same velocity, it can travel x2 distance. Then the x1 and the x2. கதை புரியுதா? இப்போ நமக்கு வந்து ஒரு இன்க்ளைன்ட் பிளேன் இருக்கு. ஒரு 60 டிகிரில அதை வந்து இன்க்ளைன் பண்ணிருக்காங்க. இப்போ கீழ இருந்து ஒரு பாலை நம்ம மேல ஷூட் பண்றோம் வித் இனிஷியல் வெலாசிட்டி u. அப்ப பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் அது மூவ் ஆயிட்டு அது நின்றுது. ஓகே, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அந்த அதே மாதிரி இன்க்ளைன்ட் பிளேன் நமக்கு 30 டிகிரி மாறுச்சுன்னா நமக்கு இன்னொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வந்து அது போய் நிக்குது. இது x1, இன்னொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து அது போய் நிக்குது. ஸோ இது வந்து x2 டிஸ்டன்ஸ்ல நம்ம போய் நிக்குது. கரெக்டா? ஸோ அதே பால் நமக்கு மேலே ஷூட் பண்ணிருக்கோம். இப்போ ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய x1க்கு x2க்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ x1க்கும் x2க்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பால் நமக்கு ஷூட் பண்ணும்போது இந்த பால் மேல
இந்த ஆப்ஜெக்ட் மேல நமக்கு வந்து கீழே வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம மேல ஷூட் பண்ணும்போது கீழே வந்து கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி ரிசால்வ் பண்ணும்போது ஜி அப்படின்ற ஆக்சேஷன் கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அலாங் தி தீட்டா நமக்கு காம்பனன்ட் ரெடியூஸ் பண்ணும்போது ஜி சைன் தீட்டா அப்படின்ற ஒரு கிராவிட்டி காம்பனன்ட் வந்து கிராவிட்டி ஆக்சேஷன் வந்து நமக்கு வந்து கீழே கிராப் பண்ணி இழுக்கும். ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே வந்து கிராப் பண்ணி இழுக்கும். சரிங்களா? இப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா we are well known about the formula. So v square is equal to u square plus 2as. கரெக்டா? இப்போ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு 0. இப்போ இந்த கேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க. ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு ரெண்டு கேஸ்மே எனக்கு 0 தான். இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு ரெண்டுமே சேம் தான். பிளஸ் 2a அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒரு ஆக்சலரேஷன்ல ஒரு ஆக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுதுன்னா ஜி ஆக்ட் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ மைனஸ் ஜி சைன் தீட்டாக்கு அது ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ அதை தாண்டி நமக்கு கொடுத்தாதான் அது மேலே போக போகுது. ஸோ மைனஸ் ஜி சைன் தீட்டா இன்டூ எக்ஸ். எஸ் அப்படின்றது நமக்கு எஸ் ஜெனரல் எக்ஸ் ஒன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் நம்மளோட தீட்டா என்னவா இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு வந்து 60 டிகிரி, செகண்ட் கேஸ்ல நமக்கு வந்து 30 டிகிரி. ஃபர்ஸ்ட் கேஸ்ல 60 டிகிரி, செகண்ட் கேஸ்ல நமக்கு வந்து 30 டிகிரி. அப்போ u square is equal 0 is equal to u square minus 2g sin 60 degree into x1. அப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா 2g sin 60 டிகிரியோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு √3 divided by 2. sin 60 டிகிரியோட வேல்யூ √3 divided by 2. √3 divided by 2 x1 is equal to u square. So 2 cancel பண்ணிடலாம். √3g x1 is equal to u square. அப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா x1 will be equal to u square divided by √3g ன்னு எழுதிக்கலாமா? √3g ன்னு எழுதிக்கலாம். இது வந்து x1. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு x2 பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ் at inclination at 30 டிகிரி. 30 டிகிரி நமக்கு என்ன எப்படி மாறும் பாத்தீங்கன்னா இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீட்டா will be equal to u square. ஜெனரல் ஃபார்முலா எழுதலாம். ஓகே, இதுல நமக்கு தீட்டா மட்டும் தான் மாறப்போகுது. ஸோ 0 will be equal to u square minus 2g sin 30 டிகிரி into x2. அப்போ u square will be equal to 2g sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. sin 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு வந்து 1/2 into x2. ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா x2g ன்னு எழுதிக்கலாம். ஓகே, u square will be equal to x2g. அப்போ x2 will be equal to u square divided by g. இப்போ நம்ம ரெண்டுமே நம்ம ரேஷியோ எடுத்து பார்க்க போறோம். x1 divided by x2 will be equal to u square divided by √3g divided by u square divided by g. ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1 divided by √3 கிடைக்கும். 1 divided by √3 and that's the answer. 1 divided by √3 நம்ம வந்து answer option C will be the correct option. ரெண்டு inclined plane வச்சிருக்காங்க. சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு வந்து கீழே கிராப் பண்ணி கீழே இழுக்கும், பூமி கீழே இழுத்துக்கிட்டு இருக்கும். சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம வந்து ஆக்சேஷன் கொடுத்து இருந்திருக்கணும். அப்போ இதுதான் நமக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது நமக்கு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனுக்கும் நமக்கு மாறும். அதை வச்சு நம்ம இந்த சால்வ் பண்ண போறோம். ரெண்டு ரேஷியோ எடுக்க போறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா பார்ட்டிகல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நியூட்ரானும் ரெண்டு புரோட்டானும் இருக்கிறது நமக்கு அந்த ஆல்பா பார்ட்டிகல். சரிங்களா? சோ இட்ஸ் ஹீலியம் நியூக்ளியன் சொல்லுவாங்க. ஹீலியம் நியூக்ளியை. ஹீலியம் நியூக்ளியை. ஓகே, சோ 2 proton and 2 neutron alone. ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A speed of swimmer in a still water is 20 meter per second. The speed of water is the speed of a river water is 10 meter per second and is flowing due east. If he is standing on the south bank and wishes to cross the river along the shortest path, the angle at which he should make his stroke with normal is given by. So shortest path அவர் எடுக்கணும் அப்படின்றது நமக்கு அவரோட டார்கெட் இருந்துச்சுன்னா ஷார்டஸ்ட் பாத் எப்ப எடுக்க முடியும்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அவர் சூஸ் பண்ண மாதிரி தான் ஷார்டஸ்ட் பாத் எடுக்க முடியும். அப்போ இந்த பாத்துக்கு அவர் வரணும், இந்த பாத்துக்கு அவர் வரணும், ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துக்கு அவர் வரணும். அப்ப அவர் எப்படி ஜம்ப் பண்ணி இருந்திருக்கணும்னா இந்த மாதிரி அவர் ஜம்ப் பண்ணி இருந்திருந்தா அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு அவர் ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து அதை டேக் ஓவர் பண்ணிருக்கும். ஒருவேளை அவர் இப்படி ஜம்ப் பண்ணியிருந்தாருன்னா தண்ணி இந்த சைடு மூவ் ஆகிட்டு இருக்கா, அப்ப வந்து இந்த மாதிரி அவர் போயிருப்பாரு. அப்போ அவர் எப்படி ஜம்ப் பண்ணி இருந்திருக்கணும், இந்த மாதிரி அவர் ஜம்ப் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி ஜம்ப் பண்ணும்போது எவ்வளவு ஆங்கிள் அவர் மேக் பண்ணிருக்கு அப்படின்றதான் கொஸ்டின். ஸ்டில் வாட்டர்ல அவரோட
the speed of swimmer in still water is 20 meter per second. 20 meter per second ல still waterல அவரோட ஸ்விம்மரோட ஸ்பீட் நமக்கு 20 மீட்டர் per second. அந்த வாட்டரோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா ரிவரோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10 மீட்டர் per second. சோ தட் இந்த இடத்துல என்ன செஞ்சோம் 10 மீட்டர் per second எழுதிக்கலாம். லிட்டரலா என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தீட்டா. அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்க வந்து ஆப்போசிட். அப்போ sin theta will be equal to opposite divided by hypotenuse. Opposite divided by நமக்கு 10 divided by hypotenuse நமக்கு 20 1 divided by 10. அப்போ for what angle sin theta is equal to 1 divided by 2. என்ன ஆங்கிளுக்கு நமக்கு 1 divided by 2 கிடைக்கும்னா நமக்கு 30 டிகிரிக்கு நமக்கு 1 divided by 2 கிடைக்கும். So theta will be equal to 30 degree. So 30 degree அப்படி சொல்லும்போது listen இது நமக்கு வந்து north, இது south, இது நமக்கு west and east. So எந்த டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ணி இருக்கணும் towards west டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ணி இருக்கணும். கரெக்ட்டா towards west டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ணி இருக்கணும். So 30 degree towards west. Next question, a particle moving with a velocity over line v is acted by three forces shown by the vector triangle PQR. The velocity of a particle will. So literally பாத்தீங்கன்னா இல்ல ஓவராலா பாத்தீங்கன்னா net force is equal to 0 சொல்லலாமா? net force நமக்கு வந்து 0 ன்னு சொல்லலாம். So obviously என்ன செஞ்சுக்கலாம்னா net force is equal to 0. So force அப்படின்றது நம்ம mass into dv divided by dt ன்னு எழுதலாமா? ஏன்னா mass into acceleration வந்து rate of change of velocity எழுதலாம். அப்போ what we can write is இப்போ dv divided by dt அப்படின்றது நமக்கு வந்து 0 இருந்துச்சுன்னா velocity என்ன இருக்க போகுது கான்ஸ்டன்ட்டா இருக்க போகுது. So remains constant. Next question, two particles A and B are moving in a uniform circular motions in concentric circles of RA and RB with speed VA and VB respectively. Their time of rotation is the same. So two particles are ரெண்டு concentric circles மூவ் ஆகிட்டு இருக்கு. இது நமக்கு வந்து RA, இது நமக்கு வந்து RB. சரிங்களா? சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் அதோட ஸ்பீட் வந்து VA, இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் அதோட ஸ்பீட் வந்து நமக்கு வந்து VB. Right. So the ratio of angular speed of A, the ratio of and another இன்னொரு டேட்டா கொடுத்தாங்க. அந்த டேட்டா நம்ம அண்டர்லைன் பண்ணிரணும். The time period of rotation is the same. The ratio of angular speed of the A. So angular speed ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா is equal to 2 pi f ன்னு எழுதலாம். frequency நம்ம எப்படி எழுதலாம் t ன்னு கூட எழுதலாம். So 2 pi t. லிட்டரலா நமக்கு ரெண்டு கேஸ்லயுமே நம்ம டைம் பீரியட் நமக்கு சேமா இருக்கறனால ஒமேகா நமக்கு என்னவா இருக்க போகுது சேமா தான் இருக்க போகுது. So first கேஸ்க்கு செகண்ட் கேஸ்க்கு ஒமேகா சேமா தான் இருக்க போகுது. So option D will be the correct option 1:1. Next question பாருங்க. A block of mass 10 kg is in contact against the inner wall of a hollow cylinder drum of radius 1 meter. இதோட ரேடியஸ் வந்து நம்ம 1 மீட்டர். இதோட ட்ரம்ல வந்து அட்டாச் பண்ணி நமக்கு ஒரு மாஸ் இருக்கு 10 kg mass. The coefficient of friction between the block and the inner wall of cylinder is 0.1. So 0.1 தான் நமக்கு வந்து இதோட friction coefficient. The minimum angular velocity needed for the cylinder to keep the block stationary with the cylinder in is vertically and rotating about its own axis. So literally பாத்தீங்கன்னா அதோட own axis வந்து rotate ஆகிட்டு இருக்கு. அதோட own axisல வந்து அது rotate ஆகிட்டு இருக்கு. சோ அந்த பிளாக்கோட angular frequency நமக்கு வேணும். கரெக்ட்டா? சோ angular velocity நமக்கு வேணும். The minimum angular velocity needed for the cylinder to keep the block stationary. So minimum நமக்கு வந்து எவ்வளவு வேணும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. சரி லிட்டரா பாருங்க. இந்த பிளாக் மேல கண்டிப்பா ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கணுமா? கண்டிப்பா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்க கான்டாக்ட் இருக்கா, அதனால கண்டிப்பா இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கணும். இது வந்து சுத்துதுங்க, கரெக்டா சுத்துதுங்களா? அப்ப கண்டிப்பா வந்து ஒரு சென்ட்ரிபியல் ஃபோர்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும். கரெக்டா? அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் போகுதுன்னா அந்த சென்ட்ரிபியல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்க போகுது. So the normal force should be equal to centripetal force. So sum of all forces is provided by centripetal force. அப்படின்னு நம்ம ஒரு கீவேர்ட் பார்த்திருந்தோம். So normal force will be equal to mv square divided by r. So r அப்படின்றது நமக்கு இந்த ரேடியஸ் இந்த ரேடியஸ் அந்த சிலிண்டரோட ரேடியஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஆங்குலர் வெலாசிட்டி தான் நமக்கு தேவை. which means நமக்கு வந்து ஆங்குலர் வெலாசிட்டி தான் தேவை. ஆங்குலர் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு v டிவைடட் பை r. எனக்கு v தெரியாது, அதனால இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா nr divided by m is equal to v square. இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா v is equal to square root of nr divided by m எழுதலாமா? nr divided by m.
கரெக்டா? இப்போ நமக்கு வந்து V தெரிஞ்சு போச்சு. ஸோ V தெரிஞ்சுச்சுன்னா பட் மறுபடியும் இன்னும் நமக்கு நார்மல் வேல்யூ நமக்கு தெரியல, நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியல. ஸோ நம்ம நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு வந்துடலாம். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் எப்படி எங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, லிசன், இந்த பாயிண்ட் நமக்கு இன்னொரு விஷயத்த சொல்லலாம். இந்த பிளாக் மேல சின்ஸ் ரொட்டேட் ஆகும்போது கீழே வந்து பூமி கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும், கீழே புல் பண்ணிக்கிட்டு இருக்கும். மேல அதை அப்போஸ் பண்ற மாதிரியான ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ அதனாலதான் அது வந்து பேலன்ஸா இருக்க முடியுது. அப்போ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் பாத்தீங்கன்னா, frictional force should be equal to mg. இந்த frictional force நம்ம எப்படி கூட சொல்லலாம்னா, normal force into frictional coefficient is equal to mg ன்னு எழுதலாம். நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம mg divided by mu ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கு பதிலா நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு, எல்லாமே நமக்கு இருக்கு. அப்போ லிட்டரலா what we can write is, so omega will be equal to v divided by r. so நமக்கு v அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணலாம், square root of nr divided by m into 1 divided by r. so நம்ம மறுபடியும் உள்ளக்க நம்ம டிஃபைன் பண்ண போறோம், mg divided by mu ன்னு எழுத போறோம். ஓகே, சோ நம்ம என்ன எழுத போறோம்னா, omega will be equal to square root of mg divided by mu r divided by m into 1 divided by r ன்னு எழுத போறோம் ஆப்வியஸா. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, உள்ளக்கே நமக்கு m கேன்சல் ஆயிரும். ஓகே, and root r. ஓகே, சோ நமக்கு உள்ளக்க வேல்யூஸ் உள்ளக்க இன்க்ளூட் பண்ணிரலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் g ஓட வேல்யூ நமக்கு வந்து 10 into r ஓட வேல்யூ நமக்கு வந்து 1 மீட்டர் தான், அதனால பிரச்சனை கிடையாது. 1 divided by mu ஓட வேல்யூ வந்து 0.1. ஓகே, mu ஓட வேல்யூ நமக்கு வந்து 0.1 into 1 divided by 1 எழுதிக்கலாம். so omega will be equal to square root of 10 square and or else நமக்கு வந்து என்ன எழுதிக்கலாம், omega is equal to 10 ன்னு எழுதிக்கலாம். 10 radians per second ன்னு எழுதிக்கலாம். ஆப்வியஸா 10 radians per second எழுதிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் C will be the correct option. இந்த क्वेश्चन புரியும்னு நினைக்கிறேன். இன் கேஸ் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி கூட நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, two parallel infinite line charges with linear charge densities plus lambda and minus lambda are placed at a distance of 2r. so நமக்கு ரெண்டு infinity long conductor இருக்கு, ரெண்டு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 2r. so நமக்கு மிட்ல நமக்கு வந்து பாயிண்ட்ல what is the electric field midway between the two charges. so மிட்ல நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். so இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து பிளஸ் லாம்டா இருக்க போகுது, இது மைனஸ் லாம்டா இருக்க போகுது. so இந்த பிளஸ் லாம்டால இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வர போகுது, மைனஸ் லாம்டால இருந்து அதை அப்சர்வ் பண்ண போகுது. கரெக்ட்டுங்களா? சோ அது இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் செகண்ட் லைன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ண போகுது. so that இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல, அதாவது நம்ம பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல மட்டும் பார்த்தோம்னா the net electric field lines will be equal to sum of E1 plus E2. அது electric field lines due to positive lambda and electric field lines due to negative lambda ன்னு எழுதிக்கலாம் ஆப்வியஸா. சரிங்களா? the electric field lines அப்படின்றதுக்கு ஒரு infinity long current carrying connector electric field lines நம்ம எப்படி சொல்லலாம்னா, E can be is equal to 2k lambda divided by 2k lambda divided by r. சரிங்களா? so 2k lambda divided by r. இப்போ ஒரு infinity long current carrying connector இருக்கு. so அந்த கனெக்டரோட பக்கத்துல நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணனும் from the distance r. அப்ப அந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல நமக்கு வந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும்னா 2k lambda divided by r. இந்த k அப்படின்றது வந்து கூலும்பிக் கான்ஸ்டன்ட், k lambda அப்படின்றது வந்து சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, and r அப்படின்றது நம்ம அந்த லைன்ல இருந்து எவ்வளவு தூரம் பொசிஷன் நம்ம எடுத்துறோம் அப்படின்றது. இப்போ நம்ம இத சால்வ் பண்ணலாம். சோ பிளஸ் q நம்ம உள்ள நம்ம டைரக்டா உள்ள இன்க்ளூட் பண்றது தான், which means இப்போ ரெண்டுமே நம்ம ஆட் மட்டும் தான் போறோம், ரெண்டோட ஃபீல்டுமே நம்ம ஆட் பண்ணிட்டு தான் பண்ண போறோம். சோ ரெண்டுமே நமக்கு சிமிலரா இருக்கனால 2k lambda divided by r plus 2k lambda divided by r. அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு 4k lambda divided by r. சரிங்களா? இப்போ 4k lambda divided by r இருக்குங்களா? இப்போ நமக்கு அந்த சப்ரேஷன் தெரியுதா? அதாவது இதோட சப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து r divided by 2, இதோட சப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து r divided by 2. கரெக்ட்டா? so the E net will be equal to the total electric field will be equal to இந்த r ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த லைனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? சோ லிட்டரலா what we can write is 4 lambda அந்த 4 into k க்கு பதிலா 1 divided by 4 by epsilon naught போட்டுறலாம். 1 divided by 4 by epsilon naught into 1 divided by 4 by epsilon naught into lambda divided by r. so lambda divided by r, r அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து r divided by 2 ன்னு எழுதலாம். so r divided by 2 or else what we can write is
ஸோ இந்த 2 மேலே கொண்டு போய் இருக்குன்னா 2 lambda divided by pi epsilon naught எழுதலாமா? 2 lambda pi epsilon naught எழுதலாம். 2 lambda pi epsilon naught r எழுதலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஓகே. ஸோ இதில் சின்ன கன்ஃபியூஷன். lambda divided by pi r. ஓகே. ஸோ கைஸ், நான் இந்த கொஸ்டின் நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் லேட்டர் நான் சொல்கிறேன். 2 point charges A and B having charges plus Q and minus Q respectively are placed in at a certain distance apart from the force acting between them is F. ரெண்டு சார்ஜ் நமக்கு இருக்கு, பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 25% ஆஃப் த சார்ஜ் ஏ இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு பி அப்படின்னா வாட் வில் த ஃபோர்ஸ் பிட்வீன் த ஃபைனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் போகுது. இப்போ இங்க இருந்து 25% ஆஃப் த சார்ஜ் நமக்கு வெளியில எடுக்க போறோம். லெட்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு சார்ஜஸ் இருக்கட்டும். இங்க நமக்கு எக்ஸ் அப்படின்ற சார்ஜஸ் இருக்கட்டும். இதுல 25% அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து 3/4 ஆஃப் சார்ஜ்னு சொல்லலாமா? ஸோ மைனஸ் 3/4 ஆஃப் த சார்ஜ் நம்ம வெளியில எடுக்க போறோம். சாரி, 1/4 ஆஃப் சார்ஜ் நம்ம எழுத 25% 1/4 ஆஃப் த சார்ஜ் நம்ம வெளியில எடுக்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து 1/4 ஆஃப் த சார்ஜ் நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 3/4 ஆஃப் த சார்ஜ் வந்து இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ இதை என்ன எழுதிக்கலாம்னா, லிசன், ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து நம்ம ஒரு 1/4 ஆஃப் த சார்ஜ் மட்டும் வெளியில எடுக்க போறோம். 1/4 ஆஃப் த சார்ஜ் மட்டும் நம்ம வெளியில எடுக்க போறோம். அப்போ 1/4 ஆஃப் த சார்ஜ் வெளியில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் வந்து 3/4 ஆஃப் த சார்ஜ் வந்து இங்க இருக்கும். ஸோ 3x/4 அப்படின்னு எழுத போறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இங்க வந்து நமக்கு மைனஸ் எக்ஸ் இருக்கு. இந்த மைனஸ் எக்ஸ் கூட நம்ம 1/4 இங்க நம்ம வெளியில எடுத்து வந்து அந்த 25% சார்ஜ் இருக்கு, அதாவது 1/4 சார்ஜ் இருக்கு, அதை நம்ம இங்க ஆட் பண்ண போறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் x/4 எழுதலாம். அப்ப இதுல இருந்து என்ன, இந்த சார்ஜ் என்னவா இருக்க போகுது? மைனஸ் 3x/4 இருக்க போகுது ஆப்வியஸா. இப்ப நமக்கு ஃபோர்ஸ் என்னவா இருக்கு? இப்ப நமக்கு ஃபோர்ஸ் பேசிடலாம். ஃபோர்ஸ் இனிஷியல் கண்டிஷன் என்ன ஃபோர்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் நமக்கு இந்த x இங்க மைனஸ் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா the force will be equal to k q1 q2 divided by r square. let's say நமக்கு வந்து r அப்படின டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்க நம்ம பாத்தீங்கன்னா மைனஸ் kx square divided by r square எழுதலாமா? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா now f dash will be equal to k 3x divided by 4 minus 3x divided by 4 the whole divided by r, same distance தான். ஓகே, r square. இங்க இருந்து நம்ம பாத்தீங்கன்னா 3 3s are 9, 4 4s are 16. 9 divided by 16 kx minus kx square divided by r square. இந்த k minus kx divided by x அப்படின்றது நமக்கு ஒரிஜினல் ஃபோர்ஸ் ரிலேட் பண்ணதா. அப்ப 9 divided by 16 into force. இந்த ஃபோர்ஸ் அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு x minus x அப்படின்னு இருக்கும்போது எவ்வளவு ஃபோர்ஸ் இருந்துச்சோ அதுல இருந்து 9/16 of the force தான் நமக்கு இப்ப கிடைக்கும். So option B will be the correct option. Next question. A small hole of area of cross section 2 mm is present near the bottom of a fully filled open tank of height 2 m. Taking G is equal to 10 meter per second square. The rate of flow of water through the open hole would be nearly.
ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஹோல் இருக்க போது, இங்க நமக்கு வாட்டர் வந்து இருக்க போது. இதோட ஏரியா நம்ம பாத்தீங்கன்னா வந்து 2 × 10⁻³ மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ என்ன நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரேட் ஃப்ளோ தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேட் ஃப்ளோ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா rate flow will be equal to area into velocity. Area into velocity. அப்போ ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 10⁻³ ஏரியா இன்டூ வெலாசிட்டி. வெலாசிட்டி நமக்கு வந்து தெரிஞ்சாகணும். ஸோ லிட்டரா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஃப்ரீ ஃபாலிங் பாடிக்கு ஈக்குவலண்டான ஒரு வெலாசிட்டி வந்து இருக்கும். ஸோ √2gh அப்படின்ற ஒரு வெலாசிட்டி வந்து கீழே தண்ணி விழுந்துகிட்டு இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2g × ஹைட். ஹைட்ஸ் அப்படின்றது அந்த டேங்கோட ஹைட். ஓகே, ஸோ ஹைட் வந்து நமக்கு 2 மீட்டர். ஸோ இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ 2 மறுபடியும் 2 × √10 × 10⁻³ ஸோ √10 அப்படின்றது சம்திங் 3.14. ஸோ 4 × 3.14. ஓகே, ஸோ இன்டூ 10⁻³ ஸோ எல்லாமே ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா 4 4s are 16, 4s are 4 5, 4 3s are 12. ஸோ 12.16 or else 12.6 × 10⁻³ கிடைக்கும். ஓகே, ஓகே. ஸோ இதில் ஒரே சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். யூனிட் கன்வர்ஷனில் இட்ஸ் பெரிய டாஸ்க் அதுதான். ஓகே, ஸோ லிட்டல் அங்கே பாருங்க 2 mm இருக்குங்களா? இந்த 2 mm, அந்த 2 mm அப்படின்றது மில்லிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. இது நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம மாற்றணும். ஓகே, ஸோ லிட்டல் என்ன செஞ்சுக்க போறோம், இது இப்போ இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 × 10⁻³ மீட்டர் த ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. இதை நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா 2 × 10⁻6 மீட்டர் ஸ்கொயர் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் 10⁻6 எழுதிக்கலாம். 2 × 10⁻6 × 10⁻6 ஸோ இங்கே நமக்கு 10⁻6 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 12.6 ஆப்ஷன் ஏ will be the கரெக்டான ஆப்ஷன். கரெக்டானா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The correct Boolean operations represented by the circuit diagrams drawn. ஸோ இங்க பாருங்க, நமக்கு இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். எப்போ நமக்கு வந்து ஒரு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கோ கரண்ட் வந்து அந்த பார்த்து தான் சூஸ் பண்ணும். மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எங்கே இருக்கோ அது அங்கே கரண்ட் அந்த பார்த்து தான் சூஸ் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு டேரக்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது, இதில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்க போது. ஆனால் ஒன்ஸ் நமக்கு இதை நம்ம இப்போ ஒருவேளை இதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா கரண்ட் வந்து எப்படி தான் ஃப்ளோ ஆகும், இதெல்லாம் ஃப்ளோ ஆகும், இது வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி, இதை விட இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி. அப்போ எப்போ நமக்கு இதனால ஃப்ளோ ஆகும்னா எப்போ நமக்கு ரெண்டுமே நமக்கு ஆன் ஆயிருந்துச்சோ அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ லிட்டரலா அங்கே பாருங்க A, B and Y. கரெக்டா? இப்போ நமக்கு வந்து 0 0 0 1 1 0 1 1 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து இது நம்ம 0 போட்டுக்கலாம். 0னா நமக்கு ஓப்பன்ல இருக்கு, இது நமக்கு 0 இருக்கு. அப்போ நமக்கு இந்த சைடு நமக்கு கரண்ட் வருமா? வராது. அப்போ நமக்கு கரண்ட் வராதுன்னா இந்த சைடு நமக்கு இந்த சைடுல தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த சைடுல கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க 1 எழுத போறோம். ஸோ 1 ஃபார் ஃப்ளோ கரண்ட், 0 ஃபார் நாட் ஃப்ளோ. சரிங்களா? அப்ப 0 1 அப்படின்னு போட்டாலே இங்க பாருங்க, இப்ப 0 1 போட்டாலே இங்க பாருங்க, இங்க நமக்கு 0, இங்க நமக்கு 1. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரண்ட் வருமானா இப்போ நமக்கு டிஸ்கண்டினியூ இருக்கு, இப்போ நமக்கு கரண்ட் வராது. அப்ப நமக்கு சார்ஜ் இதெல்லாம் ஃப்ளோ ஆகும், இதெல்லாம் நம்ம ஃப்ளோ ஆக போகுது. ஸோ அங்கே நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து 1 எழுத போறோம். சரிங்களா? தேர்ட் பாருங்க 1 0. ஸோ இதை மறுபடியும் இதை நம்ம க்ளோஸ் பண்ண போறோம், இது ஓப்பனா இருக்க போகுது. சரி, இதை நம்ம க்ளோஸ் பண்ண போறோம், இதை நம்ம ஓப்பனா இருக்க போகுது. அகைன் நமக்கு வந்து டிஸ்கண்டினியூ தான் இருக்க போகுது. கரண்ட் இதுல தான் ஃப்ளோ ஆகும், இதுல தான் நமக்கு ஃப்ளோ ஆகும், இதுல தான் ஃப்ளோ ஆகும். அப்ப மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம் 1 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே ரெண்டுமே கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகும், ஆப்வியஸ்லி நமக்கு கரண்ட் வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகும். ஸோ இதுல வந்து கரண்ட் சார்ஜ் ஃப்ளோ ஆகும், இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்
இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு 0 போட்டுக்கலாம். அப்போ இது எதை ரெசம்பிள் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஆக்சுவலா 0 0னா நமக்கு AND கேட், அது அப்படியே ரிவர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு NAND கேட் ரிலேட்டட் ஆகுது. அதனால C will be equal to NAND கேட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, ஸோ சிம்பிள் லாஜிக். உங்களுக்கு வந்து ஒரு லோவர் ரெசிஸ்டன்ஸ் வேற நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா கரண்ட் வந்து அதில் தான் ஃப்ளோ ஆகும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ஹீட் இஸ் நெய்தர் அப்சர்வ் நார் ரிலீஸ்ட் பை த சிஸ்டம்ஸ். ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா பை த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அடிபடிக் ப்ராசஸ். ஹீட் வந்து நமக்கு தட் இஸ் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னா அது ஐசோதர்மல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பாருங்க, 800 டர்ன்ஸ் காயில் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நமக்கு வந்து 800 டர்ன்ஸ். எஃபெக்டிவ் ஏரியா 0.05 meter square is kept perpendicular to the magnetic field. So perpendicular நமக்கு magnetic field க்கு நமக்கு perpendicular இருக்கு. Is kept perpendicular to the magnetic field. Okay. So magnetic field ஓட வேல்யூ இருக்கு. When the plane of coil is rotated by 90 degree or about around any of its coplanar axis is 0.1 seconds. The EMF induced. So EMF பொறுத்தளவுக்கு இது வந்து எந்த சாப்டர் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. இண்டக்ஷன் இன்டியூஸ்ட் EMF will be equal to minus d pi divided by dt. So flux linked to the one coil நமக்கு தெரியல. We are having number of turns. அப்ப நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா minus n d pi divided by dt ன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ நமக்கு d pi divided by dt அப்படிதான் நமக்கு தேவை. ஸோ லிட்டரலா என்ன செஞ்சுக்கலாம்னா பையோட வேல்யூ நமக்கு தெரியுமா? பையோட வேல்யூ BA cos theta. ஆனா இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. இனிஷியலா நம்ம ஒரு டைரக்ஷன் இருக்கு, ஃபைனலா ஒரு டைரக்ஷன் இருக்கு. ஸோ இனிஷியலா நமக்கு வந்து என்ன டைரக்ஷன் இருக்கும்னா இனிஷியலா இருக்கும்போது the plane is perpendicular to the magnetic field. Plane is perpendicular to the magnetic field. அந்த பிளைனோட நார்மலும் magnetic field ஒரே டைரக்ஷன் இருக்கும். அப்போ நமக்கு நார்மல் வெக்டர் வந்து 0 டிகிரி. ஸோ நமக்கு ஆங்கிள் வந்து நமக்கு 0 டிகிரி. ஓகே, ஸோ நமக்கு 0 டிகிரி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு we will be not having we will be getting maximum flux. Okay, cos 0 degree value நமக்கு வந்து 1. அதனால flux initial will be equal to BA. And obviously நமக்கு வந்து flux final பார்த்தீங்கன்னா அந்த BA cos 90 degree ஏன்னா 90 degree ரொட்டேட் பண்ணியாச்சு. The plane is rotated by 90 degree around coplanar. 90 degree ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளைனுக்கும் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் நமக்கு 90 டிகிரி மாறிடும். cos 90 டிகிரி நமக்கு 0 டிகிரி. அப்போ ஃபைனலாக நமக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளக்ஸுமே நமக்கு கிடைக்காது. ஸோ லிட்டரலா பார்த்தீங்கன்னா அப்போ லிட்டரலா வாட் வி குட் கன்ஃபைன் the induced EMF will be equal to minus என்னன்னா நமக்கு 800 into minus d pi divided by dt. d pi அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நமக்கு ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதலாமா? ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் நமக்கு வந்து BA. ஸோ BA அப்படின்றது என்னது? B ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ BA அப்படின்றது B ஓட வேல்யூ வந்து 5 into 10 to the power of minus 5 into ஏரியாவோட வேல்யூ நமக்கு 0.05. ஸோ 5 into 10 to the power of minus 2 போட்டுடலாம். 5 is 25 into 10 to the power of minus 7. 25 into 10 to the power of minus 7 எழுதலாம். 25 into 10 to the power of minus 7 divided by time taken 0.1 seconds. 0.1 second. So இதை மறுபடியும் ரெடியூஸ் பண்ண போறோம். So induced EMF will be equal to minus. So the minus cancel ஆயிடும். So 800 into 25 into 10 to the power of minus 7 into 10 to the power of minus 1. So இது எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா the induced EMF will be equal to ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க 1 2 1 2. இங்கே நம்ம 10 to the power of இதை எப்படி எழுதலாம்னா 10 to the power of minus 1 எழுதலாம். மேலே வரும்போது நமக்கு +1 வரும். ஓகே, ஸோ 1 2 3. அப்போ நமக்கு 3 கேன்சல் பண்ணிடலாம். 10 to the power of minus 4 வருமா? அப்போ நமக்கு வந்து 8 into 25 எழுதலாமா? 8 into 25 அப்படின்றது நமக்கு 200. ஸோ 200 into 10 to the power of minus 4. அப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா 0.02 எழுதலாமா? 1 1 2 3 4. 0.02 எழுதலாமா? 0.02 வோல்ட்னு எழுதலாமா? ஆப்ஷன் டி will be the correct option. சரிங்களா? So next question பாருங்க. The radius of circle, the period of revolutions, initial position and sense of revolutions are indicated in the figure. Y projections of the radius vectors, the rotation of the particles. So இதுங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெனரல் ஃபார்முலா y is equal to a sin omega t. நமக்கு மேக்ஸிமம் வந்து a அப்படின்றது வந்து ஆம்பிளிட்யூட். இங்க நம்ம பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இது எவ்வளவு தூரம் அது மேக்ஸிமம், அதாவது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் சொல்ல போறோம். இதை எப்படி ரிலேட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு சைன் வேவ்க்கு நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் அது எவ்வளவு தூரம் எமர்ஜ் ஆயிருக்கு. ஓகே, மேக்ஸிமம் வந்து அது எவ்வளவு தூரம் எமர்ஜ் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு வந்து ஆம்பிளிட்யூட். சரிங்களா?
அப்போ A will be equal to 3 obviously. So இதுல வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா A is going to be 3. And again நமக்கு ஒமேகா எழுதுக்கணும். So ஒமேகா will be equal to 2 pi divided by t. So 2 pi t ஓட வேல்யூ வந்து 4. அப்போ 2 pi divided by 4 எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா pi divided by 2 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு லிட்டரலா தெரிஞ்சிச்சு A ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஒமேகாவோட வேல்யூ நம்ம தெரிஞ்சிச்சு. ஸோ ஆப்வியஸா ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னா y will be equal to 3 into sin pi divided by 2 into t எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ sin omega t sin pi t divided by 2 3 omega கரெக்ட்டுங்களா? So option okay. So see listen, இந்த இடத்துல நமக்கு வந்து sin angle இருக்கு இல்லையா, sin angle இருக்கு இல்லையா, எய்தர் சினுசாய்டல் ஃபங்க்ஷன் நம்ம எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், சைன் யூஸ் பண்ணிக்கலாம், காசும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம எதுல கான்சியஸா இருக்கணும்னா A ஆம்பிளிட்யூட் வந்து ஆங்கிள் ஒமேகாவோட வேல்யூ நமக்கு கான்சியஸா இருக்கணும். ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா ஆம்பிளிட்யூட்ல நமக்கு 3 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து 2 தான் இருக்கு கரெக்ட்டுங்களா? இந்த 2ல தான் இருக்கு. ஸோ அகைன் ஒமேகா இருக்க வேண்டிய ஒமேகால் நமக்கு pi t divided by 2 இருக்கணும். ஸோ pi t divided by 2 ஆப்ஷன் D தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருந்திருக்கணும். ஏன்னா இங்க தான் நமக்கு வந்து இது ஆம்பிளிட்யூட் வேல்யூ, இது வந்து நமக்கு ஒமேகாவோட வேல்யூ, ஒமேகா t ஓட வேல்யூ சரிங்களா? So right. Next question பாருங்க. The parallel plate capacitance of capacitance 20 farad is being charged by a voltage source whose potential is changing at a rate of 3. So நமக்கு வந்து change about dV divided by dt அப்படின்றது நமக்கு வந்து 3. So capacitance ஓட வேல்யூ வந்து 20. இங்க வந்து மைக்ரோஃபாரட் போட்டுக்கோங்க. இங்க வந்து மைக்ரோஃபாரட். The conduction current through the connecting wires and the displacement current. So listen, the conduction current displacement ஒரு கெபாசிட்டர் நம்ம சார்ஜ் பண்ணும்போது conduction current displacement current நமக்கு சேமா தான் இருக்க போகுது. So Q is equal to CV அப்படினா ரெண்டு சைடுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். dQ divided by dt is equal to C dV divided by dt. அப்ப CV இந்த இது பொட்டன்ஷியல், இதோட வேல்யூ நமக்கு 3 ன்னு இருக்கு. அப்ப D இது நமக்கு கரண்ட், dQ divided by dt is nothing but current. அப்ப current is equal to C into 3 ன்னு எழுதிக்கலாமா? C ஓட வேல்யூ வந்து 20 into 10 to the power of minus 6 into 3. அப்போ 60 மைக்ரோ ஆம்பியர் எழுதிக்கலாம். 60 மைக்ரோ ஆம்பியர் எழுதிக்கலாம். ரெண்டுக்குமே டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் கண்டக்ஷன் கரண்ட் நமக்கு சேம். எப்போ ஒரு கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் கண்டக்ஷன் கரண்ட் நமக்கு சேமா தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In an experiment the percentage of the error conducted in the measurement of the physical quantity கொடுத்துருக்காங்க. நம்ம ஓவராலா இந்த பெர்சன்டேஜ் எரர் தான் கேட்டிருக்கணும். எரர் ஃபார்முலா டைரக்டா எழுதிடலாம். சேஞ்ச் இன் வேல்யூஸ் இன்டு 100 will be equal to இந்த A எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா இது மேல இருந்து கீழே இறக்கிட்டு வந்துடலாம். இறக்கிட்டு del A divided by A into 100 எழுதிக்கலாம். 1 பிளஸ் இந்த B டேர்ம் half into del B divided by B into 100 எழுதிக்கலாம். அந்த C டேர்ம் மறுபடியும் பிளஸ் சி எரர்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கீழ இருந்து சி நம்ம டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணும்போது அப்படியே தான் எழுதணும். பிளஸ் 1 divided by 3 del C divided by C into 100 எழுதிக்கோங்க. பிளஸ் 3 into del D divided by D எழுதிக்கணும் into 100 எழுதிக்கோங்க. ஓகே. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து சேஞ்சிங் பெர்சன்டேஜ். சோ சேஞ்சிங் பெர்சன்டேஜ் தான் கொடுத்திருக்காங்க. சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா the ஆன்சர் என்னவா இருக்க போகுது, A ஓட பெர்சன்டேஜ் நமக்கு 1% நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. So 2 into 1 plus half into 2, அது B ஓட சேஞ்ச் இன் பெர்சன்டேஜ் சேஞ்ச் நமக்கு 2 plus C ஓட பெர்சன்டேஜ் சேஞ்ச் நமக்கு 3. அப்போ 1 divided by 3 into 3. 4 ஓட பெர்சன்டேஜ் சேஞ்ச் நமக்கு வந்து 4. ஓகே, நமக்கு 3 into 4. சரிங்களா? அப்ப நமக்கு இங்க இருந்து என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா the answer will be equal to 2 plus 1 plus 1 plus 12. அப்ப 12, 14, 15, 16. 16 will be the answer. Option B will be the correct option. சரிங்களா? So next question பாருங்க. A cylindrical conductor of a radius R is carrying a constant current. The plot of magnitude of a magnetic field B with the distance D from the center of conductor is correctly represented by the. So listen, இப்போ இது வந்து ஒரு முக்கியமான क्वेश्चन நான் பார்க்கறேன். இது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர். இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நமக்கு வந்து எல்லா சைடுமே வந்து கரண்ட் வந்து நமக்கு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்க போகுது. உள்ளக்க நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும், வெளியில நமக்கு எவ்வளவு தூரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. இப்போ லிசன், இப்போ நமக்கு இந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த சிலிண்டர்ல இருந்து நமக்கு அந்த சிலிண்டரோட கோர்ல இருந்து நம்ம வர போறோம். சிலிண்டருக்குள்ள அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்க்கணும்னா
சிலிண்டருக்குள்ள அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்க்கணும்னா மியூ நாட் ஐ டிவைட் பை 2 பை ஆர். அது வந்து ஃபிராக்ஷன் சேஞ்ச் மாதிரி ஆர் டிவைட் பை ஆர். இது சம்திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். ஓகே, ஒரு இன்ஃபினிட்டி லாங் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குது? மியூ நாட் ஐ டிவைட் பை 2 பை ஆர் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இந்த உள்ளக்க நமக்கு எந்த இடத்துல நம்ம பாயிண்ட் சூஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் இங்க நமக்கு டிஸ்டன்ஸ் ஆர் இருக்கா, அப்ப இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்க போகுது? மியூ நாட் ஐ டிவைட் பை 2 பை ஆர், ஆர் டிவைட் பை ஆர் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ என்ன எல்லாமே அவங்க கான்ஸ்டன்ட் தானே, இது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட். அப்ப லிட்டரல் என்ன செஞ்சலாம்னா the b inside is directly proportional to r னு எழுதலாமா? the b inside will be directly proportional to r னு எழுதலாம். அப்ப நம்ம எவ்வளவு அந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு பாயிண்ட் நம்ம எவ்வளவு தூரத்தை நம்ம சூஸ் பண்றோமோ அந்த தூரத்தை பொறுத்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம மாறும் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ நம்ம சென்டர் கோர்ல இருந்து அதிகமா போனோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பக்கத்துல வச்சோம்னா கம்மியான இருக்கும். இன்னும் தள்ளி வச்சோம்னா இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபீல்டு எப்போ கிடைக்கும் பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல நமக்கு மேக்ஸிமம் ஃபீல்டு கிடைக்கும். சர்ஃபேஸ்ல வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபீல்டு கிடைக்கும். சர்ஃபேஸ்ல நமக்கு வந்து மேக்ஸிமம் ஃபீல்டு கிடைக்கும். அதே மாதிரி வெளியில பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் பாத்தீங்கன்னா மியூ நாட் ஐ டிவைட் பை 2 பை ஆர். இந்த மியூ நாட் இது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட். இப்போ லிட்டரலா பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்த்தோம் பி அவுட் சைட் வில் பி ஈக்குவல், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் வில் பி ஈக்குவல், அவுட் சைட் கனெக்டர் வில் பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் எழுதலாம். அப்ப நம்ம இங்க இருந்து டிஸ்டன்ஸை கூட்டினோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து குறைஞ்சிட்டே போகும். அது இப்படி போகிட்டே போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் குறைஞ்சிட்டே வரும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு கிராஃப் நம்ம டிரா பண்ணுவோம். சென்டர் வர வரைக்கும், அதாவது சர்ஃபேஸ் வர வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நம்ம பண்ற டைரக்ஷனுக்கு, அப்ப இங்க பாருங்க சென்டர்ல இருந்து கோர் லைன்ல இருந்து சர்ஃபேஸ் வர வரைக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சர்ஃபேஸ்ல மேக்ஸிமமா கிடைக்குது. சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வரும்போது ப்ரொபோர்ஷனலா அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப இதை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம டிரா பண்ணோம்னா இது வந்து 0, இது வந்து கோர்ல இருந்து டிஸ்டன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம கிராஃப் நம்ம டிரா பண்ணோம்னா சர்ஃபேஸ் வர வரைக்கும் நமக்கு லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ்ல நமக்கு மேக்ஸிமமா கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? மியூ நாட் ஐ டிவைட் பை 2 பை ஆர் அப்படின்ற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அதுல இருந்து நமக்கு ப்ரொபோர்ஷனல் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆப்ஷன் பி வில் பி த கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ புரியலட்டா மறுபடியும் ஒன்ஸ் அகேன் கோ த்ரூ பண்ணி பாருங்க. அண்ட் தட்ஸ் இட். நமக்கு இது பார்க்கறதுக்கு முன்னாடி அகைன் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு ஃப்ரீ கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். கம்மிங் 26 அன்னைக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் 7 days வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ தட் நீங்க வந்து எங்களோட குவாலிட்டி, எங்களோட கிளாஸ் ஃப்ளோ வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனா நீங்க அதை ஜாயின் பண்றதுக்கு இந்த QR கோட நீங்க இந்த QR கோட் லிங்க் நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா சீட்ஸ் வந்து நமக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நமக்கு வந்து இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த QR கோட் நீங்க யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட சீட்ஸ் நீங்க ஸ்லாட்ஸ் நீங்க புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் திங், இதை தாண்டி உங்களுக்கு வந்து 27 மார்ச் அப்ப அன்னைக்கு நமக்கு வந்து இந்த எக்ஸ்பெல் கிளாஸ்க்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்றோம். அதோட கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 10,000 இருக்கு. இது கூட நமக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். இந்த கிளாஸ் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், பிராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், PIQ டிஸ்கஷன்ஸ் இருக்கும், மெட்டீரியல்ஸ் இருக்கும், அண்ட் மென்டர்ஷிப்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நமக்கு இதுல சேர்ந்தே வந்துடும். அண்ட் இவங்க லாஸ்ட் இயர்ல உங்கள மாதிரி கிளாஸ் கோர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸோட பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களால அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால ஒரு மெடிக்கல் சீட்டை அவங்கள வாங்க வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து இந்த இயர் நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் அகைன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8129000700. நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சென்டர்ஸ் பக்கமா இருக்கோ நீங்க அங்க உங்களோட அட்மிஷன் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்க, நான் நெக்ஸ்ட் இயர்ல வந்து நான் நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அண்ட் okay, best wishes. Bye.